பிள்ளைகளே நாங்கள் இப்போ வகையீடு படிச்சிட்டோம், வகையீடு முழுக்க படிச்சிட்டோம். ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த வகையீட்டை ஏன் படிச்சினாங்க, இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்ற சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு, கியூரியோசிட்டி ஒன்று இருக்கலாம். இதை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ அதைத்தான் நாங்கள் படிக்க போகிறோம். வகையீட்டின் பிரயோகம் என்ற பாடத்தில் படிக்க போகிறோம். இப்போ இந்த வகையீட்டின் பிரயோகம் நான் 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். வகையீட்டின் பிரயோகம் 1, வகையீட்டின் பிரயோகம் 2, 3 விதமான வகையீட்டை பாவிக்கிற, வகையீட்டை பாவித்து வேறு வேறு கணக்குகள் செய்யக்கூடிய, வேறு வேறு பிரயோசனங்கள் எடுக்கக்கூடிய விதங்களை காட்ட போகிறோம். இப்போ அதில் முதலாவது என்னென்றால் படித்திறன் தொடலி என்பவற்றை காண்ற. படித்திறன் தொடலி செவ்வன் இப்படியான விஷயம் காட்டுறது. என்னதுன்னா படித்திறன், ஏதோ ஒரு வலை ஒன்று கீறினால் y = x வர்க்கம் 2x, அதுக்கு ஒரு வலை இருக்கு, அந்த வலைக்கு படித்திறன் இருக்கு, தொடலி இருக்கு. அப்போ அதுகள் சம்பந்தமாக ஆராயறதுக்கு வகையீட்டு எப்படி பாவிக்க போறோம்ன்றதை பார்க்க போறோம். சரியோ, பாருங்க. இப்போ பாருங்க, இப்படி ஒரு வலை ஒன்று போகுது. வரைபொன்றில் தரப்பட்ட புள்ளி ஒன்றில் படித்திறன் காணுதல். பாருங்க, இந்த வலையை பாதியல்னா புள்ளிகள், இந்த வலையின் படித்திறன் என்ன புள்ளிகள், அந்த வலையின் கோணம், ஆங்கிள்னு சொல்லுவோம். அந்த வலையின் சாய்வு. இப்போ இந்த வலையின் சாய்வை பார்த்தீர்கள் என்றால் நேரத்துக்கு நேரம் புள்ளிக்கு புள்ளி சாய்வு வித்தியாசமாகி கொண்டு போதும். இதில் இருக்கிற சாய்வு வேறு, இதில் இருக்கிற சாய்வு வேறு, இதில் இருக்கிற சாய்வு வேறு, இதில் இருக்கிற சாய்வு வேறு. இப்போ நேர்கோடு இல்லாத வளையல் எடுத்தீர்கள் என்றால் இப்படி புள்ளிக்கு புள்ளி அதுண்ட சாய்வு, அதுண்ட படித்திறன் மாறிக்கொண்டே இருக்கு. இப்போ அதை என்னென்று பார்க்க போறோம் என்றால் அங்கே வகையிட்ட கொண்டே பிரயோகிக்க போறோம். என்னென்னு பாருங்க. y = fx வரைவை கருதுக. இவ்வரைவில் ஏதேனும் ஒரு புள்ளி xyயில் வரைவின் படித்திறன் ஆனது அப்புள்ளியில் வரைவிற்கு வரையப்படும் தொடலியின் படித்திறனுக்கு சமமாக. அதாவது இப்போ இந்த புள்ளியில நாம் படித்திறன் காண போறோம்டா, வடிவா கவனிங்க. இந்த புள்ளியில நாம் படித்திறன் காண போறோம் என்றால் அந்த புள்ளியில வரைவுக்கு ஒரு தொடலி கீறுறது, தொடலி கீறி போடு. அப்போ தொடலி ஒரு நேர்கோடு தானே. உங்களுக்கு நேர்கோடுன்னு படித்திறன் காண தெரியும். என்ன, இப்போ நேர்கோடு இப்படி ஒரு நேர்கோடு இருந்தால் இந்த நேர்கோடுன படித்திறன் என்ன, இவற்றை படித்திறன் எம்மண்டு வச்சனென்றால் இந்த கோணம் தீட்டா ஆண்டால், இடஞ்சுழியா அமைக்கிற கோணம் தீட்டா ஆண்டால் m = tan θ. பிள்ளைகள், அது நேர்கோட்டுக்கு ஒரு காலமும் மாறாது. எங்கே இழந்தாலும் tan θ தான். தீட்டா மாற இல்லையோ, வலைக்கு தான் புள்ளிக்கு புள்ளி மாறப்போகுது. அப்போ நான் இங்கே பார்க்குற ஒரு வலை, இந்த வலையில் இந்த புள்ளியில் படித்திறன் பார்க்குறேன். அப்போ அந்த புள்ளியில் தொடலிய கீறுறேன். தொடலிய கீறி போட்டு அவருக்கு தீட்டா எடுக்கிற இடஞ்சுழியாக அந்த தீட்டான டேன் பெருமானம் தான் இந்த தொடலின் படித்திறனாக இருக்கு. அந்த தொடலின் படித்திறன்ன்றது அந்த புள்ளியில வலையின் படித்திறனுக்கு சமம். ஆக வலையிலே ஏதாவது ஒரு புள்ளியில படித்திறன் காணணும் என்றால் அந்த புள்ளியில வலைக்கு ஒரு தொடலி கீறுறது, அந்த தொடலின படித்திறன் இருக்கிறது, tan θ எடுக்கிறது, அதுதான் அந்த புள்ளின படித்திறன். அப்போ புள்ளிக்கு புள்ளி மாறும். இங்கே ஒரு புள்ளி எடுத்தால் இப்படி ஒரு தொடலி வரும், இங்கே ஒரு புள்ளி எடுத்தால் இப்படி ஒரு தொடலி வரும். அப்போ புள்ளிக்கு புள்ளி தொடலி மாறப்போது, படித்திறன் மாறப்போகுது. பாருங்க, xyயில் வரைவின் படித்திறனானது அப்புள்ளியில் வரைவிற்கு வரையப்படும் தொடலியின் படித்திறனுக்கு சமமாகும். எனவே அச்சுடன் இடஞ்சுழியாக தொடலி அமைக்கும் கோணத்தின் பெருமானமே படித்திறன் ஆகும். தொடலி அமைக்கும் கோணத்தின் tan பெருமானமே படித்திறன் ஆகும். பாருங்க, தொடலி இடஞ்சுழியாக அமைக்கும் கோணம் தீட்டா, அந்த தீட்டான tan பெருமானம். ஆக இந்த புள்ளியில பாருங்க, நான் எழுதுறேன் m pல pxyல படித்திறன் m குறிக்கணும். அப்ப வலையின் படித்திறன் இந்த புள்ளியில tan θ இருக்கு. அப்ப ஸ்டார் போட்டு எழுதி கொள்ளுங்க. pxy புள்ளியில் வரைவின் படித்திறன் என்றது pxyயில் வரைவிற்கு வரையப்படும் தொடலியின் படித்திறன். pxyயில் வரைவுக்கு வரையப்படும் தொடலியின் படித்திறன், அது tan θ இருக்கு. இங்க பாருங்க, இது y = fx வரைவில் மிக அண்மித்த pq என்னும் புள்ளிகளை கருதுக. புள்ளிகள் இது ரெண்டும் pயும் qவும். இப்போ எங்களோட வலை இப்படி இருக்குது, pயும் qவும் இப்படி இருக்கிறேன். ஆனால் ரெண்டும் கிட்ட 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 இருக்கிற புள்ளிகள். உங்களுக்கு நான் தெரியணும்ன்றதுக்கான கொஞ்சம் தள்ளி கீறி இருக்கிறோம். ஆனால் ரெண்டு பேரும் சரியான கிட்ட நானோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கிற புள்ளிகள், மில்லி மீட்டர்லும்பாக சின்ன இடைவெளி உள்ள ரெண்டு புள்ளிகள் pq
கிட்ட கிட்ட இருக்கிற புள்ளியா. அப்போ நான் பியின் ஆளூர் எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கிறேன். பியிலேருந்து ஹியூக்கு ஒரு கொஞ்சம் தானே கூட, அந்த கொஞ்சத்தை டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்ன்னு வைக்கிறேன். அப்போ இவர் எக்ஸாக டெல்டா எக்ஸ் என்று வருவார், கியூவின் எக்ஸ் ஆளூரு, கியூவின் ஒய் ஆளூர் வருவார், வைஸாக டெல்டா ஒய் என்று வருவார். சரி, பியில் வரையப்படும் தொடலி எக்ஸ் அச்சுடன் இடைஞ்சுழியாக அமைக்கும் கோணம் தீட்டா எனவும். பாருங்க, பியில் வரையப்படும் தொடலி பியில் இந்த கோடு இதுதானே பியில் வரையப்படும் தொடலி எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் தீட்டா எனவும், கியூவில் வரையப்படும் தொடலி பை எனவும் எடுப்போம். பிக்யூ கோடு எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோடு பை எனவும் கொள்வோம். சரியோ? இப்போ பாருங்க, முக்கோணி பிக்யூஆரில் tan ஃபை, பிக்யூஆர் எங்கே இருக்கு? பிக்யூஆர் இதுதானே ஃபை, இந்த கருப்பு கோடு கோணம் தானே ஃபை, இது ஃபை. இப்போ tan ஃபை என்றா இவர் டெல்டா ஒய்ங்கள் டெல்டா எக்ஸ்ன்னு வருவார். என்ன இப்படியே பாருங்க, இதுதானே பிள்ளைகள் ஃபை. அப்போ tan ஃபை என்றா எதிர்பக்கம் அயல் பக்கம், டெல்டா ஒய்ங்கள் டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய்ங்கள் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகும் போது புள்ளி கியூ ஆனது பிஐ அண்மிக்கும். பிள்ளை இந்த டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகுனா இவர் சின்னனாய் இவர் இந்த கியூ கிட்ட 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 வருவார். யாரு கிட்ட கிட்ட? பிக்கு கிட்ட கிட்ட வருவார். அப்போ டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகிறதுன்றது எங்கட கியூ பி அணுகிறத மாறின்னு சொல்லலாம். கியூ பி அணுக டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகி கொண்டு போகும். கியூ ஆனது பிஏ அண்மிக்கும் நேர்கோடு. நேர்கோடு PQ ஆனது பியில் உள்ள தொடலியை அண்மிக்கும். அதாவது இப்போ கியூவும் பியும் ஒன்றா வரப்போதுண்டா இந்த கோடும் ஒரே கோடாக தானே வரும் இல்லையா? அப்போ கியூ பிக்கு கிட்ட 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 வர இந்த ரெண்டு கோடும் ஒரே கோடாகி கொண்டு போகும். கோடுகளுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லாம போகும். என்ன கியூ புள்ளியும் பி புள்ளியும் ஒன்றா வரப்போகுது. ரைட். டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகும் போது ஃபை தீட்டாவே அணுகும். என்ன ரெண்டு கோடும் ஒரே கோடாக வரப்போகுது. அப்போ ஃபை என் தீட்டா உண்டு. டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகும் பொழுது tan ஃபை tan தீட்டாவே அணுகும். இந்த தீட்டா ஃபை ஆனதுன்னா tan தீட்டா tan ஃபை ஆனது தருவன். அப்போ லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகிறதுன்றது tan ஃபை tan தீட்டா அணுகிறதுக்கு சமன். பாருங்க என்ன செய்யணும். அப்போ லிமிட் டெல்டா y பை டெல்டா ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். டெல்டா y பை டெல்டா எக்ஸ்ன்றது இங்கே பாருங்க tan ஃபைன்னு எடுத்து வச்சிருக்கோம். tan ஃபைன்னு எடுத்து வச்சிருக்கோம். அப்போ இவருக்கு லிமிட்டை போடுறோம். இப்போ இவருக்கு இப்போ டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக லிமிட்டை போட்டால் இவருக்கு லிமிட் வரும். பாருங்க லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக இது இவருக்கும் அதை போடும். இவரை அப்படி எழுதியிருக்கணும். லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியம் அணுக டெல்டா ஒய்ங்கள் டெல்டா எக்ஸ். அங்கால இருக்கிற பாருங்க ஏற்கனவே அதை தான் இப்போ பார்த்து நாங்கள் பாருங்க டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகைக்குள்ள tan ஃபை என்றது tan தீட்டாவை அணுகும். tan ஃபை என்பது tan தீட்டாவை அணுகும். அதால தான் இந்த tan ஃபைக்கு பதிலாக tan தீட்டான்னு போட்டுக்கணும். சரி, இந்த பக்கத்தை பாருங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய்ங்கள் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகிறது என்பது dyங்கள் dx. பழைய டெஃபினேஷன் வேற விளக்கம். இப்போ dyங்கள் dx என்பது tan தீட்டாவுக்கு சமம். அதாவது tan தீட்டான்றது யார்? வடிவா போய் பாருங்க, முடிவை பாருங்க பிள்ளைங்க. நிறுவனம் பார்க்க முடிவு முக்கியமாக இருக்க போய் இந்த இடத்துல. tan தீட்டான்றது யார்? இந்த கோடு, அதாவது பியில வரையப்பட்ட தொடலி அமைக்கிற கோணம் தான் தீட்டா. அந்த தொடலின் படித்திரம் தான் tan தீட்டா. அப்போ தொடலின் படித்திரம் tan தீட்டாண்டா வளையின் படித்திரம் tan தீட்டா. பியில வளையின் படித்திரம் tan தீட்டா. சரியோ? இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் tan தீட்டான்றது dy பை dxக்கு சமனம். அப்போ பாருங்க புள்ளி பியில் எம் படித்திறன், பியில் படித்திறன் tan தீட்டா. அந்த tan தீட்டாவை தான் இப்போ dy பை dxக்கு சமனன்னு சொல்றீங்க. ஆக புள்ளி பியில் வளையின் படித்திறன் dy பை dxக்கு சமனம் இருக்க போகுது. இப்போ வளையின் சமன்பாட்டை வகையிட்டு புள்ளி பியை பிரதியிட்டால் அந்த பியில இருக்கிற படித்திறன் வரும். புள்ளி கியூவை பிரதியிட்டால் கியூவில் இருக்க படித்திறன் வரும். புள்ளி எம்ம வேறொரு புள்ளியை பிரதியிட்டால் அந்த புள்ளியில் இருக்க படித்திறன் வரும். விளங்குதோ? அப்போ பாருங்க PXY புள்ளியில் வரைவுக்குள்ள தொடலியின் படித்திறன், PXY புள்ளியில் வரைவின் படித்திறன், தொடலியின் படித்திறன் வரைவின் படித்திறன் எல்லாம் உண்டு தானே. அதான் இப்போ சொன்னான்.
எனவே வரைபொன்றிற்கு ஏதேனும் ஒரு புள்ளி XYயில் அதன் படித்திறனானது வரைவின் வகையீட்டு குணகம் dy/dxனால் தரப்படும். மிகவும் முக்கியமான முடிவு புள்ளிகள். நாங்கள் வரைவுகள் சம்பந்தமாக நிறைய கதைக்கு போகிறோம் வகையீட்டையும் வச்சுக்கொண்டு. அப்போ இந்த முடிவு எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கு. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க, ஒரு வலை, அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கும். அந்த சமன்பாட்டை வகையிடுங்க. முதலாவது வகையிட்டு போட்டு எந்த புள்ளியில் உங்களுக்கு படித்திறன் வேணுமோ அந்த புள்ளியை பிரதியிடுங்க. உதாரணத்தை இன்னும் பாருங்க. உதாரணம் கொஞ்சம் பாருங்க. இவரை பாருங்க. y சமன் இதன் வலையில் x சமன் 1ற்கு ஒத்த புள்ளியின் வலையின் படித்திறனை காண். படித்திறனை காண்கன்னா முதலாவது வேலை வகையிடுறது dy/dx. இது uv வகையீடு. x ஆய 3 வச்சுக்கொண்டு அவரை வகையிட்டா 2x. x வர்க்கம் சக 2 வச்சுக்கொண்டு இவரை வகையிட்டா 1. 2x வர்க்கம் சய 6x, 2x வர்க்கம் சய 6x சக x வர்க்கம் சக 2. இது படித்திறன். இது வகையீடு. எந்த புள்ளியில படித்திறன் கேட்டவ? x சமன் 1ல படித்திறன் கேட்டவ. அப்ப dy/dx x சமன் 1. x கொண்ட போற இதுல 1 x க்கு பிரதியிடுறது. 3x வர்க்கம் சய 6x சக 2ல x கொண்ட போடுறது. 3 6 2 சய 1 வருது. ஆக x சமன் 1ல் வளையின் படித்திறன் சய 1. அவ்வளோ சுகம்னு பார்த்தீங்களோ பிள்ளைகள். வகையீட்டின் பிரயோகத்தில் வர வகையீடுகள் குட்டி குட்டி வகையீடாக தான் இருக்கு. நாங்கள் படித்த அந்த யூவின் கீழ் வி, யூவி, டேன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ் அவ்வளோத்துக்கெல்லாம் வில்லங்கமாக வராது. சின்னனா ஒரு வகையீடு அதை பாவிக்கிறது. இப்போ சரியான சுகமாக இருக்க போது உங்களுக்கு இந்த கணக்குகள் செய்கிறது. பாருங்க, இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியாக வரலாம், பகுதி ஏ கேள்வியாக வரலாம். எப்படி? வளையின சமன்பாடு தரப்பட்டது, அதை வகையிட்ட நாங்கள் வகையிட்டு x சமன் 1 பிரதியிட்டால் x சமன் 1 என்ற புள்ளியில வளையின் படித்திறன் வரும். x சமன் 1ல் வளையின் படித்திறன் சய 1. இன்னொரு உதாரணத்தை பா. y சமன் 2 x வர்க்கம் வளையில் படித்திறன் அறையாக உள்ள புள்ளியை காண்க. மாறி கேட்கணும். படித்திறன் தரப்பட்டிருக்குது, புள்ளியை கேட்கணும். முதல் புள்ளி தரப்பட்டது படித்திறன். எதுவா இருந்தாலும் வளையின படித்திறன் வந்தால் முதலாவது வகையீடு. x சய 2 இருக்கு. அப்ப சய 2 போடுக சய 4 ஆகும். x சய 3 ஆகும். சரி, இனி இது யாரு? அப்ப இருந்து வருது x கணம் சமன் சய 8. x கணம் சய 8 என்றால் x சமன் சய 2. x சமன் சய 2 என்றால் y காணும். இதில் ஒன்றை போட்டா சரி தானே y. சய 2 வர்க்கம் 4, 2 4 6. ஆக சய 2 அரை எனும் புள்ளியில் சய 2 அரை எனும் புள்ளியில் வளையின் படித்திறன் அரை. என்ன செய்ய பாருங்க, வகையிட்டான் அரைக்கு சமப்படுத்தினான் x வருது. அந்த x கொண்டு இதில் போடுறோம் வேண்டா, புள்ளி வலையில் இருக்கிறபடியால் இந்த சமன்பாட்டையும் திருப்தி செய்யும். அப்போ எக்ஸுக்கு சய 2 எடுத்துட்டு இதில் பிரதியிட்டால் y வரும். அப்போ x இது y இது. அடுத்தது வலை ஒன்றின் ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடலி செவ்வன் எனும் சமன்பாடுகள். தொடலினையும் செவ்வனையும் சமன்பாடுகளை பார்க்க போறோம். முதலாவது படித்திறனை பற்றி விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ இவட்ட படித்திறன் தொடரின படித்திறன் m என்றால் இவர் செங்குத்தல்லோ செங்குத்தென்றால் இவட்ட படித்திறனையும் பெருக்கிக்குள்ள 2 செங்குத்து கோடுகள படித்திறங்களை பெருக்கிக்குள்ள சய 1 வரணும். 2 செங்குத்து கோடுகள படித்திறனை பெருக்கிக்குள்ள சய 1 வரணும். அப்ப இது m என்றால் இவட்ட படித்திறன் சய 1 m இருக்கு.
உங்களுக்கு தெரியும் வளை எடுக்கிறது வகையிடுறது பி புள்ளியை போட்டால் எம் வரும் தொடலின் படித்திறன் வரும் நீங்கள் அந்த எம்மை தலகுகளாக்கி ஒரு சயோவை போட்டு விட்டால் 7 படித்திறன் வரும் 7 படித்திறன் வரும் சமன்பாடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க ஒரு நேர்கோட்டின சமன்பாடு என்ன நடக்குறேன் அதாவது இவற்றை படித்திறனும் தெரிஞ்சு ஏதாவது ஒரு புள்ளியும் தெரிஞ்சால் x0 y0 என்ற புள்ளியும் தெரிஞ்சு இந்த கோட்டின படித்திறனும் தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு அப்படிதான் சிச்சுவேஷன் இங்கே பாருங்கோ படித்திறன் கண்டுடுவோம் இந்த புள்ளியும் தெரியும் அப்போ படித்திறனும் ஒரு புள்ளியும் தெரிந்தால் நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி எடுப்பது என்பதை பார்ப்போம் இதான் பிள்ளைகள் வேலை அதாவது பாருங்க எம்ன்றது பி என்றது ஏதாவது ஒரு மாறும் புள்ளி இதில் எங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி எக்ஸ் ஒய் என்று எடுப்போம் x0 y0 தரப்பட்ட ஒரு நிலைத்த புள்ளி அப்போ இந்த பியையும் இவரையும் வச்சுக்கொண்டு படித்திறன் எழுதுங்க y சய y0 கீழே x ஆய x0 தானே அப்போ குறுக்கே வரைக்கும் எப்படிங்க என்றால் y சய y0 சமன் m தர x ஆய x0 வரும் என்ன அதான் இது அப்போ படித்திறனும் ஒரு புள்ளி இவங்க தெரிஞ்ச புள்ளி என்னதுன்னா x0 y0 x0 y0 என்ற புள்ளி தெரியும் படித்திறன் தெரியும் என்றால் இதுதான் சமன்பாடு அவட்ட சமன்பாடு எடுக்கிறது y சய y0 சமன் m x சய x0 சரியோ இந்த உதாரணத்தை பாருங்க y சமன் x வர்க்கம் சய 3x 2 என்னும் வளைக்கு சை வர்க்கம் 2 புள்ளியில் உள்ள தொடலி செவ்வனின் சமன்பாடுகளை பெறுக சரி முதல்ல தொடலியை பார்ப்போம் தொடலி என்றால் உங்களுக்கு dy by dx வேணும் 2x ஆய 3 சை வர்க்கம் 2 அல்லோ இப்போ dy by dx ல சை வர்க்கம் 2 போடுவோம் அதாவது x க்கு சைவர் y க்கு 2 x க்கு சைவரை போட்டால் y 2 தானே இப்போ இதில் x க்கு சைவரை போட்டால் சய 3 ஆக தொடலியின் படித்திறன் சய 3 செவ்வனின் படித்திறன் எப்படி இருக்கும் செவ்வனின் படித்திறன் இவரை சயவாக்கி அப்போ இந்த சய இல்லாம போகும் தலகுகளாக்கணும் 1 3 பெருக்கி பாருங்க 2 பெருக்கினா சய 1 வரும் ரைட் பாருங்க வகையிட்டான் புள்ளிய பிரதியிட்டான் தொடலின படித்திறன் வரும் அதை சயவாக்கி தலகுகளாக்கினா செவ்வன படித்திறன் வரும் அப்போ தொடலின சமன்பாடு எடுப்போம் பாருங்க y சய y0 y0 என்பது m சய 3 x சய x0 x0 பூச்சி படிவாக்குங்க 3x இஞ்சாலும் கொண்டு வாங்க செவ்வண்ட படித்திறன் எடுப்போம் செவ்வண்ட சமன்பாடு y சய y0 1 3 m x சய x0 3y சய 6 x x சய 3y சக 6 சமன் 0 x சய 3y சக 6 சமன் 0 பாருங்க படித்திறன் எடுத்து நாங்கள் சமன்பாட்டை போட்டாங்க அடுத்தது மேலதிக பயிற்சி y வர்க்கம் சமன் 4x வளைக்கு புள்ளியோட தொடலியின் படித்திறனை காணுங்க வகையிடுங்க y வர்க்கம் என்றதுக்கு கவனம் 2y dy by dx சமன் 4 ஆக dy by dx சமன் 2 கீழ் y எந்த புள்ளியில படித்திறன் 1, 2 dy by dx ல 1, 2 பிரதியிடுவோம் y க்கு 2 போட்டால் 2 கீழ் 2 படித்திறன் 1 y சய y0 சமன் m x சய x0 y சய 2 சமன் m1 x சய 1 வாங்கள் x இருக்கு இந்த y கொண்டு போனா சய y இதுல சய 1 சய 2 சய 1 இஞ்சாலும் இஞ்சி வாங்கல 1 சக 1 பாருங்க x இருக்குது y அங்க போனா சய y இதுல சய 1 சய 2 அங்க சக 2 சக 1 மிஞ்சி ஆக தொடலியின் சமன்பாடு
எக்ஸாய y சக 1 சமன் 0. சரியான சோமோ இல்லையோ பிள்ளைகள்? டக்கு டக்குன்னு செய்யலாம். இதில் ஒரு கரைச்சலும் இல்லை. அண்ட் இதில் வார வகையிட்டையும் பாருங்க, சின்ன சின்ன வகையிடுகள், குழப்பம் இல்லாத வகையிடுகள். தொடலியின் சமன்பாடு dy by dx 4x சக 3 dy by dx p1 2 x கொண்ட போட்டா 7. அப்ப தொடலின் சமன்பாடு y சய y நோட் m தர x சய x நோட் y சய 2 m க்கு பதிலா 7 x சய x நோட் x சய 1 7x சய y சய 7 சக 2 சய 5. படித்திரம் சரியான பாருங்க. dy by dx 4x சக 3 x கொண்ட போட்டா 7 y சய y நோட் m x சய x நோட் x நோட் y நோட் என்றது 1 2. அடுத்தது y வர்க்கம் சக x வர்க்கம் சய 13 சமன் 0 வளைக்கு p இல் உள்ள தொடலியின் படித்திறனையும் செவ்வனின் சமன்பாட்டையும் காண்க. படித்திறன் செவ்வன் ரெண்டினையும் சமன்பாடு வேணும். வகையீடு ரைட். ஆக dy by dx வருது சய x இன்கீழ் y என்று வரும். ரெண்டு வெட்டுப்பாடும் x ஆங்கால போனா சய x y ஆல பிடிச்சா சய x இன்கீழ் y. dy by dx 2,3 என்ற புள்ளியில சய 2 இன்கீழ் 3 அப்படியே 2 3 போடுறது தான். எக்ஸ்ரேம் வைலையும் கொண்டு 2 3 போடுறது. இவர் யார்? தோனாண்ட பானாதீனா. அப்ப சேனாண்ட பானாதீனா என்னவா இருக்கும்? செவ்வண்ணின் படித்திறன் என்னவா இருக்கும்? சயவால பெருக்கினா சய இல்லாம போகும், தலகுலாக்கினா 3 இன்கீழ் 2. அப்ப தோனாண்ட சானா பானாவை எழுதுவோமோ? தொடலியின் சமன்பாடு y சய y நோட் சய 2 இன்கீழ் 3 x சய x நோட் 3y சய 9 சக 4 2x சய 3y சய 13 0. செவ்வண்ட சமன்பாடு y சய y நோட் m x சய x நோட் 3 2 அല്ലേ? 2y சய 6 3x சய 6. ஆக வருது உங்களுக்கு y சமன் அல்லது 2y சமன் 3x என்று வருது. என்ன பாருங்க, 2y சமன் 3x. y சய 3 சமன் 3 இன்கீழ் 2 x சய 2. ரெண்டாவது 2y சய 6 3x சய 6 சய 6 இல்லாம போனால் 2y சமன் 3x. அடுத்தது தொடலினதும் செவ்வனதும் சமன்பாட்டை பெறுக. வகையிடுங்க. 2x 2y dy by dx சக 2 4 dy by dx சமன் 0. எல்லாத்தையும் ஒரு 2 ஆல வெட்டி சுருக்குங்க. y சக 2 dy by dx சய x சக 1 என்ன x உம் 1 அங்கால போகும். ஆக dy by dx சமன் சய x சக 1 y சக 2. இப்ப இந்த புள்ளியில ஒன்றே போடுவோம். dy by dx 1, சய 5 போட்டால் சய 1 சக 1 சய 5 சக 2. இப்போ மேல சய 2 கீழே சய 3 2 இன்கீழ் 3. தொடலி படித்திறன் வருது 2 இன்கீழ் 3. y சய y நோட் சய 5 சக 5.
2 கீழ் 3 எக்ஸ் ஆய எக்ஸ் நோட் ஒன்று 3y சக 15 2x ஆய 2 2x சய 3y சய 17 0 இது தொடலின சமன்பாடு. செவ்வண்ணும் கேட்டிருக்கீங்க. டக் 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 டக்னு செய்யலாம். எப்படி டக் 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 செவ்வண்ட வடித்திறன் அது 2 3 சயவாக்குறது தலகுகள் ஆக்குறது சய 3 2 1 சய 5 இல்லையா y சக 5 சய 3 2 x சய 1 2y சக 10 சய 3x சக 3 3x சக 2y சக 7 சமன் 0 3x சக 2y சக 7 சமன் 0. அடுத்தது நீங்களா செய்யணும். இல்லை நீங்களா செய்து கூட பார்க்கணும். என்ற விடிய பார்த்து எழுதுறது இல்லை. இது பரமாணத்தில் தரப்பட்டிருக்கு. டீட்டா பரமாணத்தில் தரப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ dx by d theta ஒன்றுக்கு வகையீடு இல்லை. cos theta வகையீடு சய sin theta சய a sin theta dy by d theta a cos theta dy by dx வரும் dy by d theta தர d theta by dx dy by d theta a cos theta d theta by dx ஒன்றின் கீழ் சய a sin theta a மேயும் வெட்டுப்பட்டால் cot theta வரும் சய cot theta cot theta. இதுதான் தொடலின படித்தல் சமன்பாடு கேட்கணும் என்ன ரைட். தொடலி y சய y நோட் a sin theta m என்றது இவர் cot theta முழுசா எழுதுவோம் சய cos theta வின் கீழ் sin theta ன்னு எழுதுறேன். x சய x நோட் இவர் x நோட் என்றது a 1 சக cos theta பெருங்குவாம் y sin theta பிள்ளைகள் theta சமன் pi by 4 வைக்கிறேன். அப்ப நான் இது எழுதலாம் dy by dx theta pi by 4 ஆகைக்குள்ள சய cot pi by 4 என்று வருவார். tan pi by 4 உண்டு. அப்போ cot pi by 4 உண்டு சய 1 என்று வருவார். அப்போ இவரை திருப்பி எழுதலாம். இதில் டீட்டாக pi by 4 போட்டால் y சய a இன் கீழ் √2 sin theta ஒன்றுங்கள் √2 இவர் சய 1 ஆகுவர். x சய a இதை பாருங்க a இன் கீழ் √2 ஏன் cos theta ஒன்றுங்கள் √2 தானே √2 பெருக்கி பிராக்கெட் விடுங்க பாப்போம். √2y சய a சய √2x இது சக a ஆகும் ஒரு √2a என்று வரும் சக a. இங்கே உணர்ந்தீங்கள் என்றால் √2x சக √2y சய 2a சய √2a ஒரு மணி a பொது எடுத்துடலாம் 2 சக √2a என்று எழுதி விடலாம் சமன் 0. அவ்வளோ தான் அதில் செய்யலாம். பாருங்க பரமாணத்தை செய்யப்பட்ட முதலாவது கேள்வி செய்கிறோம். dy by d theta dx by d theta வச்சுக்கொண்டு dy by dx காண்றது. இனி theta pi by 4 கேட்கணும். thetaக்கு pi by 5 போட்டால் 1 வருது சாய 1. தொடலின சமன்பாடு y சாய y நோட் சமன் m x சாய x நோட் பிரதிடுறது. அப்போ இன்னொரு கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். 6வது கேள்வி ரைட். இதை நீங்கள் செய்யுங்க. முதலாவது P புள்ளியில் நீள்வட்டத்துக்கு வரையப்படும் செவ்வனின் சமன்பாடு இது என காட்டுக. சந்தோஷம் என காட்டுக என்று தந்தால் விட சரியோ பிள்ளையோ ஒன்று தெரியும் உங்களுக்கு. முதல் வகையிடுங்க 2x a வர்க்கம்
2y b வர்க்கம் dy by dx 0. இப்போ y b வர்க்கம் dy by dx dy by dx சாய வரும் என்ன சாய x angle y புள்ளி a cos theta b sin theta இப்போ dy by dx pல வருது b வர்க்கம் a வர்க்கத்தை வச்சுக்கொண்டு xக்கும் yக்கும் பிரதியிட்டால் xக்கு a cos theta yக்கு b sin theta ஒரு ஏயும் ஒரு பியும் வெட்டப்பட்டால் sin b cos theta a sin theta இது dy by dx அதாவது தொடலின படித்திறன் இது அப்ப செவ்வண்ட படித்திறன் செவ்வண்ட படித்திறன் சயவால பிரிக்கினா சய இல்லாம போகும் தலைகளை அடிச்சால் a sin theta எங்கள் b cos theta இனி y சய y நோட் m x சய x நோட் b cos theta இப்போ b cos theta அவ்வளவு பெருக்கும் கோபம் by cos theta சய b வர்க்கம் sin theta cos theta ax sin theta சய ab sin theta cos theta இதுல புள்ளியல் x சய a cos x சய x நோட் பாருங்க x நோட் என்னண்டு x naught a cos theta b cos theta இல்ல a cos theta இதுல அப்ப a வர்க்கம் sin theta cos theta இவரை அங்கால கொண்டு வரணும் இவரை இங்கால கொண்டு வரணும் a வர்க்கம் சய b வர்க்கம் sin theta cos theta ax sin theta sine by cos theta அதானே கேட்கப்பட்டது இப்படியே பாருங்க இதான் கேட்கப்பட்டது உண்டு ax sin theta sine by cos theta சமன் a வர்க்கம் sine b வர்க்கம் sin theta cos theta சந்தோஷம் என்ன அடுத்தது ஏழாவது கேள்வியை பாப்போம் x வர்க்கத்தின் a வர்க்கம் சய y வர்க்கத்தின் b வர்க்கம் சமன் 10 எனும் வளைக்கு p புள்ளியில் உள்ள செவ்வனின் சமன்பாடு இது என காட்டுக ரைட் செவ்வன் கோணமா இருக்கணும் வகையீடு 2x இன் கீழ் a வர்க்கம் சய 2y b வர்க்கம் dy by dx சமன் 0 dy by dx வரும் சய இல்ல சகதானே அங்கே போய்க்கல இப்போ b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் x இன் கீழ் y இனி பாப்போம் dy by dx புள்ளி p ல p என்றால் a sec theta b tan theta a sec theta b tan theta சரி இப்போ பாருங்க sec theta tan theta ல கீழே இருக்கிற cos thetaகள் வெட்டப்பட்டால் ஒரு sin theta இருக்கு கீழே இருக்கு b இன் கீழ் a sin theta இது தொடலிண்ட படித்திறன் செவ்வண்ட படித்திறன் செவ்வண்ட படித்திறன் வரும் இவரை சயவால பெருக்கி தலைகளாக்கணும் a sin theta வின் கீழ் b என்று வரும் अब சமன்பாடு எழுதலாம் y சய y நோட் b tan theta m x சய x நோட் a sec theta b ஆல பெருக்கி அடைப்புகளை விடுவோங்க by
b வர்க்கம் tan theta සය ax sin theta සහ a வர்க்கம் දා கவனி sin theta sec theta ண்டா கீழ cos theta sin angle cos என்னன்னு சொல்றாங்க உங்களோட ஊர்ல எங்களோட ஊர்ல tan theta ன்னு சொல்றவே உங்களோட ஊர்ல என்ன சொல்றவே சய ax செஞ்சாலும் தான் சහ by a வர்க்கம் tan theta b வர்க்கம் tan theta சிம்பிளோ இல்லையோ சிம்பிள் பாருங்க அப்படியே இதுதான் அப்படியே உண்டு ax sin theta सह by ax sin theta सह by a वर्कम सह b वर्कम tan theta சந்தோஷம் அடுத்தது நீள்வட்டத்துக்கு வரையப்படும் தொடர்லியின் சமன்பாடு ரைட் வகையிடுங்கோ 2x a வர்க்கம் 2y b வர்க்கம் dy by dx சமன் 0 இந்த புள்ளியில இந்த கோட்டுக்கு சமன்பாடு dy by dx வரும் dy by dx வரும் சயண்டு வரப்போதாங்கால சய b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் x இன் கீழ் y அப்ப dy by dx p ல பாத்தீர்கள் என்றால் சய b வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் x க்கும் y க்கும் a cos theta b sin theta போடுவோம் முதல் செய்து நாங்கள் இப்படி உண்டு 83ஆம் ஆண்டு வந்த கேள்வியில் ஒரு சின்ன பகுதி புள்ளியலாம் இதான் முழு கேள்வி இல்லை சய b cos theta a sin theta என்னத்தின சமன்பாடு கேட்கணும் தொடலீன சமன்பாடு கேட்கணும் தொடலீன சமன்பாடு ஆக y சய y நோட் சமன் m x சய x நோட் a cos theta பெருக்குங்கோ ay sin theta ab sin வர்க்கம் theta சய bx cos theta ab cos வர்க்கம் theta இஞ்சால உண்டாங்க இஞ்சால bx cos theta சக ay sin theta அங்கால ab கொண்டு போனீங்க என்றால் sin வர்க்கம் theta சக cos வர்க்கம் theta வரும் பெரிய ஒரு புழு கொண்டு வரும் அதை கொண்ட போட்டு விடலாம் பெரிய புழுகு சரியே பாருங்க இப்போ இதில் sin வர்க்கம் theta சக cos வர்க்கம் theta கொண்டு அதை கொண்டு போட்டால் ab அடுத்தது y வர்க்கம் சமன் x கணம் வளைக்கு t வர்க்கம் t கணம் புள்ளியில் வரையப்படும் தொடலியும் செவ்வனும் p, qவில் x அச்சினை இடைவெட்டும் என்க 6pq சமன் இது என காட்டு தொடலை மீண்டும் வளையை சந்திக்கும் புள்ளியை காண நிறைய கேள்வி இருக்க பிள்ளையா பாருங்க படிப்படியா செய்வோம் y வர்க்கம் சமன் x கணம் y வர்க்கம் சமன் x கணம் 2y dy by dx 3x வர்க்கம் dy by dx சமன் 3x வர்க்கத்தின்கீழ் 2y dy by dx t வர்க்கம் t கணத்தில் பார்த்தீர்கள் என்றால் 3 இதில் t வர்க்கத்தை போட்டால் t 4 வரும் அந்த வர்க்கம் இல்லை இருக்கு 2t கணம் 3t இன் கீழ் 2 இப்ப தொடலி என்ன வரும் y சய y நோட் m x சய x நோட் 2y சய 2t கணம் 3tx சய 3t கணம் 3tx சய 2y சய t கணம் 0 இது தொடலின சமன்பாடு
தொடலி எக்ஸ் அச்சை வெட்டுறதை பற்றி தான் கேள்வி இருக்கு பாருங்க. தொடலி எக்ஸ் அச்சை வெட்டைக்குள்ள வை பூஜ்ஜியமாகும்ன்றது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ் அச்சில் வை பூஜ்ஜியம். அப்போ வைக்கு பூஜ்ஜியத்தை போடுங்க. போட்டால் இது பூஜ்ஜியம் என்றால் 3tx x வரம் t வர்க்கத்தின் கீழ் 3. x வரம் t வர்க்கத்தின் கீழ் 3. அதாவது புள்ளி P எங்கே இருக்க போது என்றால் t வர்க்கத்தின் கீழ் 3 0 என்றதாக இருக்கு. என் வையால் ஒரு பூஜ்ஜியம். இனி செவ்வன் எடுப்போம். செவ்வன் y சய y நோட் சமன் m x சய x நோட். நாங்கள் முதல் டி வர்க்கத்தை டீக்கணத்தை மாறி போட்டோம். இனி 3ty சய 3t இன் 4 2t வர்க்கம். yக்கு பூஜ்ஜியத்தை போட்டால் 2x சமன் இவர் பூஜ்ஜியம் இல்லோ 2x இங்கால கொண்டு வாரன் இவர் அங்கால கொண்டு போனால் 3t இன் 4 சக 2t வர்க்கம். சரி q ஆள் ஒரு வரும் 3t இன் 4 சக 2t வர்க்கம் 0. pq வர்க்கம் வரும் x1 சக x2 3t இன் 4 சக 2t வர்க்கம் சய t வர்க்கத்தின் கீழ் 3 வர்க்கம் y சைவர் சைவர் ராணி. அதில் கீழே 2 இருக்கு. என்ன வழியா இது 2x இல்லை கீழே 2. pq வர்க்கம் வரும் கீழே 6 9t இன் 4 இதில் 6t வர்க்கம் 2t வர்க்கம் போனால் 4t வர்க்கம். 2 பக்கம் வர்க்கத்தை விட்டு குறுக்கே வருக்குங்கோ. 6pq சமன் 9t இன் 4 4t வர்க்கம். இதுதான் கேட்கப்பட்டபடி என்ன 9t இன் 4 6t 4t வர்க்கம் என காட்டு. சரி பெரிய கஷ்டம் இல்லை பிள்ளைகள். தொடரில் சமன்பாடு இருக்கிறது, செவ்வண்ட சமன்பாடு இருக்கிறது, ரெண்டுலேயும் வைக்கு பூஜ்ஜியத்தை போடுறது, எக்ஸை காண்றது. இப்போ 2 புள்ளி தெரியும் உங்களுக்கு PQ. அப்போ புள்ளிகளுக்கு இடப்பட்ட நேர்கோட்டு தூரம் PQ வர்க்கம் சமன் x1 சாய x2 முழுவதின் வர்க்கம் சக y1 சாய y2 முழுவதின் வர்க்கம் போட்டா விட. கேள்வி முடியல். அத்தொடலி மீண்டும் வளைய சந்திக்கும் புள்ளியை காண்க. அது என்ன தொடலி மீண்டும் வளைய சந்திக்கிற என்றால் அது என்ன சாத்தியமாகலாம் என்று யோசியல் என்றால் எப்படி போகுதுன்னு வைப்பேன். கிராஃப் எப்படி யாரோ வடிவத்தில் வரலாம். எனக்கு கிராஃப் எப்படின்னு தெரியாது. இப்போ இந்த புள்ளியில பாருங்க தொடலி இப்படி வரலாம் தானே தொடலி. இந்த புள்ளி தான் நாங்கள் முதல் எடுத்த புள்ளி. அதில் தொடலியக்கு ரேக்குள்ள அவர் இன்னொடத்துல வந்து சந்திக்கிறாரோ இல்லையோ சந்திக்கிறார். இந்த புள்ளி என்னங்கட முதலாவது நாங்கள் எடுத்த புள்ளி என்ன டி வர்க்கம் கம டி கனம். இது முதலாவது புள்ளி. அவர் டி வர்க்கம் டி கனம் என்றால் இவர் வேற ஒரு புள்ளியா இருக்கும். இந்த இது சமன்பாடு உங்களுக்கு தெரியும். y வர்க்கம் சமன் x கனம் தான் சமன்பாடு. அப்ப நான் இவரை வைக்கிறேன் கேபிட்டல் டி வர்க்கம் கேபிட்டல் டி கனம் என்று வைக்கிறேன். கேபிட்டல் டி வர்க்கம் கேபிட்டல் டி கனம் வைக்கிறேன். இவரையும் ஒரே புள்ளி ஆகலாதானே, வேற வேற புள்ளி தானே. அதால டி சமன் இல்லை டி டி சமன் டி கேபிட்டல் டி சமன் சிம்பிள் டி வந்துச்சுன்னா இல்லைன்னா ஒரே புள்ளியா போயிடும். கேள்வியில் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு கால் வளைய சந்திக்குது. நம்ம இன்னொரு புள்ளியில சந்திக்கு. ரைட். இப்போ இவரை காணும். என்ன செய்யலாம்டா பிள்ளைகள் பாருங்கோ. இப்போ இந்த நேரோடு தொடலியல்லோ இவற்றை படித்திறன் எடுத்துட்டேன். தொடலின படித்திறன் எடுத்துட்டேன். அப்போ எழுதுறேன் பாருங்க. தொடலின் படித்திறன் தோனாவின் பானா தீனா நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம். எவ்வளவு 3 டீங்கள் 2 என்ன 3 சின்ன டீங்கள் 2 3 சிம்பிள் டீங்கள் 2. இப்போ தொடலில் 2 புள்ளி தெரிஞ்சபடியால்
இந்த புள்ளியில வச்சு கொண்டு எழுதலாம். டி கணம் சாய டி கணம், டி வர்க்கம் சாய டி வர்க்கம். 3 டீயின் கீழ் 2 சமன். காரணிப்படுத்துங்க பாப்போம். டி சாய டி டி கணம் என்ன, டி கணம் சாய டி கணம். ஏ கணம் சாய பி கணத்துக்கு என்ன காரணி? ஏ சாய பி எடுத்தால் ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம். கீழே டி சாய டி டி சக டி. இதில் இவர் 2 பேரும் வெட்டலாம். ஏன்னா பிள்ளைகள் டி சமன் இல்லை டி என்று எடுத்துட்டு இருந்தானே. அப்போ இது பூஜ்ஜியமாக இல்லாது. டி சாய டி பூஜ்ஜியம் இல்லை. அது பூஜ்ஜியம் இல்லைன்னோடைய அவர் வெட்டி விடலாம். வெட்டினால் இனி குறுக்க வருங்குவாம் 3 டி டி சக டி 2 டி வர்க்கம் டி 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 வர்க்கம். கேபிட்டல் டி வைக்கிறது குழப்பம்னா வேறு ரெண்டு வைங்க, ஏ என்று வைங்க, பி என்று வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்க இந்த 2 டி வர்க்கத்தை முதல் எழுதுறேன். இனி இதில் வரும் 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்கே 3 கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதை கொண்டு கழிச்சா 1 வரும் அங்கால. அதில் 2 கேபிட்டல் டி வர்க்கம் இல்லை சின்ன சிம்பிள் டி வர்க்கம், இதில் 3 சிம்பிள் டி வர்க்கம். அப்போ சாய டி வர்க்கம். இதை காரணிப்படுத்துவோம். திரும்பவும் டி சாய டி ஒரு காரணியாக வருது போல பாருங்க. அப்போ திரும்ப இவர் சமன் இல்லை பூஜ்ஜியம். ஏன்? இது 2 சமன் இல்லை. எனவே 2 டி சக டி சமன் பூஜ்ஜியம் ஆகும். டி சமன் சாய டியின் கீழ் 2. ஆக நாங்கள் புதுசாக எடுத்த புள்ளி இருக்கல்லோ, இந்த புள்ளி இவரை நாங்கள் வேறு ஒரு பேரில் வைப்போமே. இவரை நாங்கள் வைப்போம் என்னண்டு என்ன. அப்போ எண்ணின்ற ஆள் ஊர் வரப்போகுது. கேபிட்டல் டி வர்க்கம் டி கணம் தானே. எண்ணின்ற ஆள் ஊரு சாய டியின் கீழ் 2 வர்க்கம் கேபிட்டல் டி வர்க்கம் கேபிட்டல் டி கணம். அதாவது டி வர்க்கத்தின் கீழ் 4 டி கணத்தின் கீழ் 27. அப்ப இந்த புள்ளியில எங்களோட தொடலி திரும்பவும் வளைய வெட்டுது. திரும்ப இந்த கடைசி பாட்டு பாருங்க, நல்ல கேள்வி உண்டு. டி வர்க்கம் டி கணம் என்ற புள்ளியில தொடலி கீறினாங்கள். தொடலி இன்னொருத்துல வெட்டுதாமன்னு சொல்லுறார். நான் சும்மா அப்படி வளைய கீறன், வளையேன்னு இப்படி கீறினு கேட்காதுங்க. இன்னொருத்த வெட்டுற மாதிரி வளைய கீறி இருக்கணும், அவ்வளவுதான். கீறினா இன்னொருத்த வெட்டுது. வளையின சமன்பாடு y வர்க்கம் சமன் x கணம். அப்ப கேபிட்டல் டி கொண்டே போட்டீங்களா டி வர்க்கம் டி கணம் வரும். தொடலின படித்திறன் எனக்கு தெரியும். அந்த படித்திறனை இன்னொரு விதமாக காண்ற இந்த 2 புள்ளியை வச்சுக்கொண்டு சமப்படுத்துறேன், சுருக்குறேன். கேபிட்டல் டி கூடிய விட வருது. அதான கேட்டுவேன். இன்னொரு புள்ளியில் வெட்டுமெனின் அப்புள்ளியை காண்க. நல்ல ஒரு கேள்வி. திரும்ப ஒருக்கா செய்து பாருங்க நீங்க. அடுத்தது புள்ளி பியில் வளையிற்கு வரையப்பட்டுள்ள தொடலியானது வளையை மறுபடியும் கியூவில் சந்திக்கின்றது. இங்கே ஏ ஒரு மாறிலி, கியூவின் ஆளுகளில் டியின் சார்பில் காண்க. அதே மாதிரி ஒரு கேள்வியோ இல்லையோ கிட்டத்தட்ட. இப்போ என்ன செய்யணும்? நிப்பாட்டி போட்டு நீங்கள் செய்யும். செய்து விடி எடுத்து வச்சுக்கொண்டு என்னோட பார்க்கும். சும்மா படம் பார்த்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ரைட். ay வர்க்கம் சமன் x கணம். 2ay dy by dx சமன் 3x வர்க்கம். dy by dx சமன் 3x வர்க்கத்தின் கீழ் 2ay. 3x வர்க்கத்தின் கீழ் 2ay. புள்ளி பீல கேட்கிறார். அப்ப dy by dx p பூஜ்ஜியம் என்றால் p பூஜ்ஜியம் இல்லை, புள்ளி பீல, புள்ளி பீல 3x வர்க்கம் at வர்க்கத்தின் வர்க்கம் 2a y என்ன at கணம். பாருங்க, இதில் ஒரு a வர்க்கம் இதில் ஒரு a வர்க்கம் வெட்டுப்படும். t 4 t 3 t மட்டும் மிச்சம். 3 2 t என்று வருது. சரி,
முதல் செய்த மாதிரி அதே மாதிரி என்னென்று முதல் தொடரின சமன்பாட்டை காணும். தொடலி y சய y நோட் m x சய x நோட் 2y சய 2t கனம் 3tx சய 3t கனம் 3tx சய 2y சய 8t கனம் சமன் 0. தொடரின் சமன்பாடு. ஆனால் தொடரின் சமன்பாடு தேவைப்படையில்லை. என்ன இவர் மேலே தேவையில்லை, அனாவசியமாக செய்த கூட பரவாயில்லை. இப்போ என்ன ரைட், இதுதான் வளையின் சமன்பாடு. என்ன y சமன் எங்க ay வர்க்கம் சமன் x கனம், ay வர்க்கம் சமன் x கனம். சரி, நாங்கள் எந்த புள்ளியில் பார்த்து நாங்கள் at வர்க்கம் நாங்கள் எடுத்த புள்ளி அது at வர்க்கம் at கனம். இதுதான் நாங்கள் எடுத்த புள்ளி at வர்க்கம் at கனம். இந்த தொடரில் திரும்பவும் போய் இவிடத்தை சந்திக்குது என்னென்று வைப்போம். அப்போ என்ன நாங்கள் வைப்போம் a கேபிட்டல் T வர்க்கம் t கனம் at கனம். அப்போ தொடரின் படித்திறன் மட்டும் காணும், தொடரின் சமன்பாடு தேவையில்லை. 3t × 2 அவரை சமப்படுத்துவோம் வேற விதமாக கண்டு. எப்படி at கனம் சாய a சிம்பிள் t கனம் at வர்க்கம் முதல் கேபிட்டல் டி எழுதுறோம். என்ன இப்போ பாருங்க, ஒரு ஏ விட்டலாம். முதல் செய்த அதே மாதிரி டி கனம் சாய டி கணத்தில் டி சாய டி டி வர்க்கம் சக டி டி சக டி வர்க்கம் கீழையும் டி சாய டி டி சக டி. இதில் கேபிட்டல் டி சமனில் சிம்பிள் டீயா இருக்கணும். ஏனென்றால் வேற வேற புள்ளி ஒரே புள்ளியா இருக்கிறா. அதென்ன ஆக இவர் ரெண்டு பேரையும் வெட்டலாம். ஏனென்றால் கேபிட்டல் டி ஸ்மால் டீக்கு சமன் இல்லை. இனி குறுக்கே இருக்குங்க 3 கேபிட்டல் டி ஸ்மால் டி 3 டி வர்க்கம் 2 டி வர்க்கம் சுருக்கிறது இப்படி எடுக்கிறது 2 கேபிட்டல் டி வர்க்கம் சாய டி டி சாய டி வர்க்கம் 2 டி சாய டி டி சாய டி. இது சக இவர் 0 ஆக இயலாது. ஆக இவர் 0 டி சமன் சாய டி × 2. அப்ப டி அதென்றால் எங்கட ஆள்கூறுகள் தெரியும். என்னென்ன எங்கட ஆள்கூறு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கேபிட்டல் ஏடி கனம் பாருங்க ஏடி கனம் ஏடி வர்க்கம் ஏடி வர்க்கம் ஏடி கனம். அப்ப ஏடி வர்க்கம்ன்றது ஏ சாய டி × 2 வர்க்கம் ஏடி வர்க்கத்தின் கீழ் 4 ஏடி கனம் என்றது 8. ஆக அந்த எண்ணின் ஆள் ஒரு வரும் ஏடி வர்க்கத்தின் கீழ் 4 சாய ஏடி கணத்தின் கீழ் 8. முதல் செய்த அதே மாதிரி கேள்வி. தொடலின படித்திறன் காண்றது, தொடலி அடுத்த இடத்துல அடுத்த வளைய இன்னொரு இடத்துல சந்திக்கிற அந்த அடுத்த புள்ளியை நாங்கள் பரமாணத்தில் வைக்கிறது. ஏடி கணம் பிடி கணம் அப்படி வைக்கிறது. வச்சுட்டு தொடலின் ஏற்கனவே காண்ற படித்திறனை இப்போ அந்த 2 புள்ளியை வச்சு கொண்டு காண்ற படித்திறனுக்கு சமப்படுத்துறது. சமப்படுத்தினால் பரமாணத்துக்கு விட வரும். பரமாணத்தை கண்டுபிடிச்சா பிறகு திரும்பவும் ஆள்கூறு எழுதி விடுறது. வளை சி ஆனது எக்ஸ் சமன் இது y சமன் இது ஆகியவற்றினால் பரமாண ரீதியில் தரப்படுகின்றது என்க. இங்கு a ஒரு பூஜ்ஜியமற்ற ஒருமையும் t ஒரு பூஜ்ஜியமற்ற பரமாணவும் ஆகும். பரமாணம் டி நோட்டை கொண்ட புள்ளியில் வளை சிக்கு வரையப்படும் செவ்வனின் சமன்பாட்டை காண்க. முதல்ல காணுவோம்.
dx by dt a இன் கீழ் 2 1 சாய 1 இன் கீழ் t வர்க்கம் dy by dt a 1 சக 1 இன் கீழ் t வர்க்கம் இது வரும் a t வர்க்கம் சாய 1 இன் கீழ் 2 t வர்க்கம் a ஆக dy by dx dy by dt dt by dx dy by dt இது a t வர்க்கம் சக 1 t வர்க்கம் dt by dx என்ன இவட்ட தலகுகள் 2 t வர்க்கம் a t வர்க்கம் சக 1 அப்ப t வர்க்கம் a வெட்டுப்பட்டால் 2 மடங்கு சரி பாருங்க அந்த 2 மடங்கு வர சரியா உண்டு ஏன் வருது இங்க கீழ 2 இருக்கு அங்க 2 இல்ல சரி செவ்வண்ட சமன்பாடு தான் கேட்கணும் என்ன செவ்வண்ணின் சமன்பாட்டை காண்க ஆக நாங்கள் எழுதலாம் செவ்வன் படித்திறன் எங்கே என்றால் டி சமன் டி நோட்டா இருக்கிற புள்ளியில அப்ப அது வரும் இவற்ற தலகுகள் சயவாக்கோணம் சய டி நோட் வர்க்கம் சய 1 டீக்கு பதிலாக டி நோட்டை போடுறேன் 2 டி நோட் வர்க்கம் சக 1 2 3 வேலை உண்டாச்சு இருக்கேன் பாருங்க 1 டீயை டி நோட் ஆகியிருக்கேன் ஏன்னா அந்த புள்ளிலாம் படித்திறன் காண்றேன் அடுத்த ஒரு சயவ எக்ஸாவை கொடுத்துருக்கேன் தலகுகள் ஆகியிருக்கேன் சமன்பாடப்பா y சய y நோட் என்றால் பரமானத்தை பாருங்க இதுதானே y இப்போ இதில் கொண்டே டி நோட்டை போகிறோம் அப்போ a டி நோட் சாய 1 இன் கீழ் டி நோட் a டி நோட் சாய 1 இன் கீழ் டி நோட் ரைட் சமன் m இவர்தான் m சாய கவனமாக வச்சிருக்கணுமா m x சாய x நோட் x நோட்ன்றது a இன் கீழ் 2 t சக 1 இன் கீழ் t பாருங்க சரி உண்டு இவரை கொஞ்சம் கவனமாக சுருக்குவோம் பாருங்க பொது எடுப்ப முதல்ல y a இன் கீழ் t நோட் வர்க்கம் சய 1 சய டி நோட் வர்க்கம் சய 1 2 டி நோட் வர்க்கம் சக 1 எக்ஸ் சாய a இன் கீழ் 2 டி நோட் வர்க்கம் சக 1 பாருங்க இதுல 2 டி நோட் இதுல 2 டி நோட் வர்க்கம் சக 1 நாங்கள் 4 டி நோட் வர்க்கம் சக 1 பெருக்குவோம் பெருக்கினால் 4 டி நோட் வர்க்கம் சக 1 y இதுல வரும் டி நோட் வெட்டுப்படுவோம் 4 a இருக்குது இவர் ரெண்டு பேரும் உடன்புணரியல் டி நோட்டின் 4 சாய 1 இல்ல சமன் வேற உள்ளுக்கு விடைகளை பாருங்க கீழே இந்த 2 போயிட்டு எக்ஸ் இருக்குது அப்ப 2 டி நோட் இருக்கும் 4 டி நோட் அளவிற்கு 2 வெட்டப்பட்டால் 2 டி நோட் வரும் இவர் உள்ளுக்கு வருவார் டி நோட் வர்க்கம் சாய 1 எக்ஸ் முன்னுக்கு ஒரு சாயவும் இருக்குது என்ன சாய சாய டி நோட் வர்க்கம் சாய 1 எக்ஸ் சாய சாய சகவாகும் a டி நோட்டின் 4 சாய 1 எல்லாரும் இஞ்சால கொண்டால் 2 டி நோட் வர்க்கம் சாய 1 எக்ஸ்
சக 4 டி நோட் வர்க்கம் சக 1 y. இதில் சாயா அது கொண்டு வரைக்க இன்னொன்று 5a சமன் 0. அப்போ இதுதான் எங்களோட செவ்வண்ணின் சமன்பாடு. கேள்வி முடியல மிச்சம் என்ன கேட்டிருக்கு பாருங்கோ. செவ்வனின் சமன்பாட்டை காண்க. வலை சிக்கு இந்த வலைக்கு புள்ளி சய 13a, 0 4 செவ்வன்கள் வரைய முடியும். செவ்வன சமன்பாடு எடுத்துட்டோமல்லோ, 4 செவ்வன் வரையலாம்னு காட்டணும் கேட்கணும். சரி பாப். இப்போ முதலாவது பிரச்சனை, இதுல இருந்து செவ்வன் வரையலாம் என்றால் நாங்கள் எடுத்த செவ்வண்ட சமன்பாடு இவரை பூர்த்தி செய்யணும், இவரை திருப்தி செய்யணும். கொண்டே போட்டு பாப். சய 13a 0 சய 13a 0 x சமன் சய 13a y சமன் 0 இட்டால் 2 டி நோட் வர்க்கம் சய 1 சய 13a. அடுத்த ஒரு 0 இவர் அப்படியே விடலாம். சய 5a டி நோட்டின் 4 சய 1 0. கவனமா காரணிப்படுத்துவோம் இல்லையா? இதை காரணிப்படுத்துவோம் பாருங்கோ. டி நோட் வர்க்கம் சய 1 வழியில் எடுக்கலாம். அதை வெட்டாதேங்கோ. என்ன எங்களுக்கு டி நோட் 1 தெரியாது, உண்டாயும் இருக்கலாம் இல்லை, டி நோட் 1 இல்லைன்னு தெரியல அவர். அப்போ டி நோட் சய 1 0 இருக்கலாம். அப்போ இதில் முதலையும் காரணம் எடுத்து வெட்டே இல்லாத நீங்கள் சய இல்லாத இருக்கக்கூடிய சயவையும் எடுப்போம், ஏம் எடுப்போம். எடுத்தால் இங்கே வரும் 26a வரும். சய வழியில் போட்டுது, ஏ வழியில் போட்டு 5 இருக்குது. டி நோட் வர்க்கம் சய 1 போனால் டி நோட் வர்க்கம் சக 1 தான் இருக்கு. 5 டி நோட் வர்க்கம் சக 5 0. ஏ 0 இல்லைன்னு தந்திருக்கணும். 0 அட்ட பரமானு தந்தபடியா வெட்டலாம், சயவையும் வெட்டலாம். வெட்டினால் டி நோட் சய 1 டி நோட் சக 1 இது வரும் 5 டி நோட் சக 1 டி நோட் சக 5 பாருங்க சரியா உண்டு. 5 டி நோட் வர்க்கம் 25 26 டி நோட் 5. ஆக பாருங்க, டி நோட்டுக்கு 4 விட வரப்போகுது. இவர் 0 ஆகலாம், அல்லது டி நோட் சக 1 0 ஆகலாம், அல்லது இவர் 0 ஆகலாம். விளங்குதோ? அதாவது டி நோட்டுக்கு 1 வரலாம், டி நோட்டுக்கு சய 1 வரலாம், டி நோட்டுக்கு சய 1 5 வரலாம், சய 5 வரலாம். அப்ப சய 13a, 0 என்ற புள்ளிக்குள்ளால இந்த வலைக்கு செவ்வன் வரைய வலிக்கிட்டால் 4 வேற வேற செவ்வன் வருது பிள்ளைகள். டீக்கு 4 விட வருது இல்லை டி நோட். பாருங்க, சும்மா உங்களை கீறி காட்டுறேன். இப்ப என்னென்ன படத்துல சாத்தியமாகலாம் என்றால் பாருங்க, இப்படித்தான் இந்த வலை போகுதுன்னு வைப்போம். சரியோ? சும்மா வைப்போம், எனக்கு தெரியாது. இப்ப சும்மா கீறுவோம். இப்ப இந்த இடத்துல சய 13a, 0 இருக்கிறாருன்னு வைப்போம். பாருங்க என்னென்ன மாதிரி எங்களுக்கு இவருக்கு செவ்வன் வரப்போகுது. முதலாவது இதுல ஒரு தொடலி வரும், அவட்ட செவ்வன் எப்படி வரும்? 1. ഇതിൽ ഒരു തുടലി അവരുടെ സെവൻ ഇനി ഇതിലൊരു തുടലി അവർക്ക് സെവൻ 3. ഇപ്പം ഇതിലൊരു തുടലി അവർക്ക് സെവൻ. பாருங்க 4 செவ்வன் ஒரு புள்ளிக்குள்ளால போற மாதிரி வருது. என்ன சும்மா உங்களுக்கு ரிகார்ட் சில பேர் யோசிக்க கூட என்னென்ன அப்படி 4 ஒரு புள்ளியிலேருந்து 4 செவ்வன் கீறுண்டு எல்லா நேரமும் வளைய இப்படியோ யோசிக்காதீங்க. இப்படி வளைஞ்ச வளையெல்லாம் வரலாம். அப்படி வரைக்கும் நிறைய ஒரு புள்ளியிலேருந்து நிறைய செவ்வன் கீறக்கூடியதாக இருக்கலாம். அப்போ என்ன செய்தாங்கன்னு கணக்கு இருக்கா திருப்பி பாருங்க. வடிவா பாருங்க முதல்ல இருக்கா பாப்போம்.
பாருங்க வகையிட்டு நாங்கள் தொடலின படித்திறன் எடுத்துனாங்கள், செவ்வண்ட படித்திறன் எடுத்துனாங்கள், செவ்வனுக்கு ஒரு சமன்பாடு எடுத்தாங்க, பெரிய சமன்பாடாக வந்ததை எடுத்து வச்சுனா பிறகு சொல்லிச்சுன்னா ஒரு புள்ளியிலிருந்து 4 செவ்வன். அப்போ விளங்கணும் இதுவும் ஒரு செவ்வன். அப்போ அந்த புள்ளிகளால் இவர் போவார் எடுத்தால் எக்ஸுக்கு வைக்கும் அந்த ஆள் கூற போட்டோம். எக்ஸாமினர் நல்லவர், வைக்கு 0 இருந்தவர். அப்போ இது இல்லாமல் போகணும். சுருக்கினால் டீக்கு 4 விட வருது. ஆக அந்த புள்ளியிலிருந்து 4 செவ்வன் வரலையாம் என்று சொல்லலாம். நல்ல கேள்வி, திருப்பி ஒருக்கா செய்து பாருங்க. நாங்கள் இப்போ அதை மாதிரி இன்னொரு கேள்வியை பார்ப்போம். வளையிற்கு புள்ளி பியில் உள்ள தொடலி வளையை மறுபடியும் கியூவில் சந்திக்கிறது. பாருங்க புள்ளி பியில தொடலி. அப்போ முதல் வகையிடுவோம். y1 சக x வர்க்கம் சமன் 10. முதல் தொடலின்னு வந்துட்டால் செவ்வன்னு வந்துட்டால் வகையிட்டு தொடலியோ செவ்வனோ அது சமன்பாடு அதை படித்திறன்னு எடுத்து வச்சுட்டு பிறகுவா. அப்போ பி வகையிடுவோம். dy by dx 1 சக x வர்க்கம் uv வகையிடு y 2x dy by dx சமன் சய 2xy இன் கீழ் 1 சக x வர்க்கம். புள்ளி தரப்பட்டிருக்கு 3 1 இன் கீழ் 5. ஆக dy by dx பியில எக்ஸுக்கு 3 சய 2 3 1 இன் கீழ் 5 1 சக 3 வர்க்கம். இப்போ கீழே வரும் 10, அந்த 5 கீழே இறக்கினால் 50 சய 6 இன் கீழ் 50. சய 6 இன் கீழ் 50 சய 3 இன் கீழ் 25. இதுதான் தொடலின் படித்திறன். தொடலி வளைய மறுபடியும் கியூவில் சந்திக்கிறதா. சரி, இதுதான் புள்ளி பி 3,1 இன் கீழ் 5. இதுதான் புள்ளி கியூ. வளையின் சமன்பாடு என்ன? y 1 சக x வர்க்கம் சமன் 2. அப்போ என்ன செய்யலாம்? நாங்கள் வேணும்னா அந்த பிரமாணத்தில் வைக்கலாம். என்னென்ன பிரமாணத்தில் வைக்கலாம் பாருங்க. எக்ஸுக்கு டி என்று வச்சென்றால் வைக்கு வரும் 2 இன் கீழ் 1 சக டி வர்க்கம் 2 இன் கீழ் 1 சக டி வர்க்கம். இப்போ என்ன செய்யலாம்? இவற்றை படித்திறனங்களுக்கு தெரியும், 2 புள்ளி தெரியும். அப்போ 2 புள்ளியை வச்சு கொண்டு படித்திறனை காண்றது, ஏற்கனவே எடுத்த படித்திறன் இங்கே இருக்குது, சமப்படுத்துறது டீயை காண்றது. பார்ப்போம். சரி, தொடலியின் படித்திறன் இதை வச்சு ஒன்று எழுதினால் 2 இன் கீழ் 1 சக டி வர்க்கம் டி சய 3 சமன் சய 3 இன் கீழ் 25. சய 3 இன் கீழ் 25. இங்கே நாங்கள் எழுதலாம் இல்லையா? டி சமன் இல்லை 3. டி 3க்கு சமனாக இருக்கலாது. சரி, சுருக்குங்க பாப்போம். 25 பெருக்கினால் 25 2 50 சய 5 சய 3 டி சக 9. அங்க பெருக்கினால் 50 சய 5 சய 5 டி வர்க்கம் சய 3 டி சய 3 டி கணம் சக 9 சக 9 டி வர்க்கம். இங்கே 3 டி கணம் சய 5 டி வர்க்கம் என்ன? சய 14 டி வர்க்கம் சய 3 டி சக 3 டி ஆகும். இந்த பக்கம் 45 இருக்குது, சய 9 கொண்டு வந்தா 54. 45 இருக்குது, சய 9 கொண்டு வந்தால் 36. 0. பாருங்க பிள்ளைகள், மேலோடத்தில் டி சமன் இல்லை 3 எடுத்துனாங்களோ.
அப்போ பெரும்பாலும் டி சயம் 3 ஒரு காரணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்கள் முதல் இதே மாதிரி கணக்கு செய்தனாங்க இலக்கம் பெரிய இடம் எல்லா இடமும் பாருங்க. முதல் இங்கே செய்யக்கல பாருங்க, எங்க இதுகளில் செய்யக்குள்ள கேபிட்டல் டி சய ஸ்மால் டி ஒரு காரணியாக வந்தது இல்லை. இந்த முறை ஸ்மால் டீக்கு பதிலாக தான் 3 வச்சிருக்கிறோம். அப்போ டி சயம் 3 ஒரு காரணியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அனுபவத்தில் தெரிஞ்சு கொள்ளணும். பிறகு 3 போட்டு பார்ப்போம், இதில் காரணி வருது. 3 போட்டிங்கன்னா 27 81 9 9 நாங்கள் 36 3 12 இது 9 சயம் 36. இங்கே ஒரு குறியீட்டில் பல பிள்ளைகள் பாருங்க, இது சயம் 36 சகம் 36 பாருங்க. 45 சயம் 9 பண்ணால் சகம் 36. அப்போ பாருங்க 90 126 126 0. அப்போ டி சயம் 3 ஒரு காரணி. டி சயம் 3 ஒரு காரணி. டி சயம் 3 ஒரு காரணியை எடுத்தால் 3t வர்க்கம், இனி 9t வர்க்கம் இருக்கின்றால் இங்கே 5t வர்க்கம் வரணும், இன்னும் சய 5t, கடைசியில் சய 12. நாடு உறுப்பை செக் பண்ணி பார்ப்போம், 3t செக் பண்ணி பார்ப்போம். இதில் சக 15t சய 12t 3t. இவரை காரணிப்படுத்தலாம் ஒன்று பாருங்க. இன்னும் 3t வர்க்கம் 36 9 4 பாருங்கோ. இதில் சயோ போட்டால் 12, பாருங்க 3t வர்க்கம் சரி, சய 4t இங்கே சய சமன் 0. ஆக டி சய 3 சமன் 0, 3t சக 4 சமன் 0, டி சய 3 சமன் 0. டி சய 3 ரெண்டு வந்திருக்கேன், நம்ம கடைசியால் எழுதுறது இல்லைன்னா. ஆக டி சமன் 3 அல்லது டி சமன் சய 4/3. டி சமன் 3 அல்லது டி சமன் சய 4/3. டி என்றது என்ன, நான் அடுத்த மற்ற புள்ளி. இப்போ டி சமன் 3 என்றால் எங்களுக்கு வையால் உருமணுமல்லோ. வையால் ஊர் என்ன, 2 சக டி வர்க்கம். 2 சக டி வர்க்கத்தை பார்த்தீர்கள் என்றால் 2 சக 10 1 இதில் பாருங்க 2 சக டி வர்க்கம் 2 சக இது 9 மேலே போகும், 9 2 18 9 16 25. ஆக உங்களுக்கு வார புள்ளி வந்து 3,1/5 இருக்கலாம், அல்லது சய 4/3 18/25 இருக்கலாம். என்ன செய்தாங்கள், ஒரு புள்ளியில தொடலிகிறாங்க, அந்த தொடலி திரும்பவும் அந்த வளைய சந்திக்கிற புள்ளியை என்னென்னு எடுத்துனாங்க, பரமாணத்தில் வச்சினாங்க. பரமாணத்தை சொல்லி கொண்டு போனா என்னிற்கு 2 புள்ளிகள் கிடைக்கின்றன, இதிலை அல்லது இதிலை மட்டும். சரியோ? அப்ப இது இலக்கங்களை வச்சு கொண்டு செய்தாங்க. முதல் இதே கேள்வி செய்தாங்க, பரமாணத்தை மட்டும் வச்சு கொண்டு செய்தாங்க. இது இலக்கத்தை பற்றி கொண்டு திருப்பி செய்து பார்க்கணும் கட்டாயம். இப்போ பிள்ளைகள் நாங்கள் கடைசி 10 வருஷத்துக்குள்ள வந்து பகுதி ஏ கேள்வியில பார்ப்போம். சின்ன சின்ன கேள்விகள் என்ன மாதிரி இந்த விஷயம் எது வகையீட்டின் பிரயோகத்தில் முதலாவது படிச்சு கொண்டு இருக்கோம். என்னது, செவ்வன் தொடலி சம்பந்தமான வகையீட்டின் பிரயோகம். அது என்னென்னு பகுதி ஏக்குள்ள வந்திருக்கின்றதை இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் முதலாவது பகுதி ஏ கேள்வியை பார்ப்போம். என்ன சொல்லுது, x சமன் 5t வர்க்கம் y சமன் 3t சக 1 என பரமாண சமன்பாட்டினால் தரப்படும் வளைக்கு புள்ளியில் வரையப்படும் தொடலினதும் செவ்வனினதும் சமன்பாடுகளை காணும். பாருங்க எவ்வளவு சுகமண்டு பாருங்க. நாங்கள் எவ்வளவு பெரிய பெரிய கேள்வியெல்லாம் செய்து விட்டு வேற இப்படி ஒரு குட்டி கேள்வி இருந்தோடனே ஏறி தூக்கி அடிக்கணும் மாதிரி இருக்கும் கேள்வி. ஏன்னா dx by dt 10t,
dy by dt 3 dy by dx dy by dt dt by dx dy by dt dt by dx 3 10 t இருக்கட்டும். புள்ளி தந்திருக்கிறேன் நம்ம அப்போ டீயை காணும் என்ற இதில் டீயை போட்டால் தான் எனக்கு படித்திரம் எடுக்கலாம். சமன்பாட்டில் வகைக்கு நான் படித்திரம் வேணும். டீயை காணணும். இப்போ y சமன் 3t சக உண்டு அது சய 2 3t சமன் சய 3 சய உண்டு. எக்ஸையும் சுருக்கி பார்க்கணும். இது சரி செய்த உண்டு. எக்ஸ் சமன் 5t வர்க்கம் அது 5 அப்போ டி வர்க்கம் சமன் உண்டு. டி சமன் சக அல்லது சய உண்டு. பாருங்க பத்தியில் டீக்கு 2 விட வருது. ஆனால் ஒரு விட தான் பொருத்தம். ஏனண்டா டி சமன் சக உண்டு இங்கே பொருந்தாது. விளங்குது. ஆக டி சமன் சய உண்டு என்பது தான் சரி. அப்போ நாங்கள் dy by dx பார்ப்போம். dy by dx டி சமன் சய உண்டாயக்குள்ள சய 3 10. இனி என்ன மலமலான்னு சமன்பாடு எழுதி விடுங்க. தொடலி y சய y நோட் m x சய x நோட் 10 y சக 20 சய 3x சக 15 3x சக 10 y சக 5 சமன் 0 7 y சய y நோட் 10 x சய x நோட் 3 y சக 6 10x சய 50 10x சய 3 y சய 56 சமன் சய. விளங்கிச்சோ. அப்போ இது தொடலி அது செப்பன். அடுத்தது 2011 இது பகுதி பியில் பிள்ளைகள் ஒரு கேள்வியின் ஒரு பகுதியாக வந்தால் தான் பகுதி என்று போட்டுக்கணும். ஒரு பகுதியா ஒரு வளையினால் தரப்படுகின்றது. இங்கு டி 0 அல்லாத பிரமாணம். வளைக்கு புள்ளி இதில் இருக்கிற தொடலியின் சமன்பாடு இது என காட்டுக. dx by dt 3 சய 3 t வர்க்கம் dy by dx வரும் dy by dt dt by dx dy by dt சய 3 t வர்க்கம் dt by dx 1 3. ஆக அது வருது சய 1 t வர்க்கம். இப்போ டீயை காணும். டீயை காண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கும்னு பாருங்க. 3t 3 t இல்லை டீலாம் விடையே இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. அப்படி வச்சுக்கொள்வோம். தொடலியின் சமன்பாடு தொடலி y சய y நோட் m 1 t வர்க்கம் இல்லை x சய x நோட் பெருங்க t வர்க்கம் y சய x சக 3t இங்கே x சக t வர்க்கம் y சமன் 6t சய 3t அங்கே போனால் 6t. டி மாறும் போது ஆள்ரூட்டு அச்சுக்களினாலும் இத்தொடர்களினாலும் வரைவிட்ட முக்கோண பிரதேசத்தின் பரப்பளவு ஒரு மாறிலி என்பதை வித்தறிய. பாருங்க இப்போ என்ன கேட்கணும் என்றால் இப்படி இருக்க போது அங்கே எக்ஸ் ஆச்சு y ஆச்சு. டி மாறலாம். டி மாற 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 இந்த கோடு மாறப்போ இது ஒரு கோடு நேர்கோடு என்ன எக்ஸ் y இருக்க நேர்கோடு. அப்போ டி மாற மாற இது மாறும். இந்த முக்கோணத்தின் பரப்பளவை பற்றி தான் கேள்வி.
அதாவது ஆள்கூட்டின் அச்சுக்களாலையும் இந்த தொடலியாலையும், தொடலி மாற மாற இவர் மாறிக்கொண்டிருப்பார், இப்படி இப்படி வருவார், ஆனால் நேரோடும். சரி, இவற்றை பரவை பற்றி கேட்டு இப்போ நாங்கள் டீயிலே காணும். இப்போ என்ன செய்வோம்னா இது சைவர் சைவர், இதை நாங்கள் ஏ என்று வைப்போம், இதை பி என்று வைப்போம். ஏ காண்றதுக்கு சொல்கிறோம் பாருங்கோ. ஏ காண்றா y சமன் 0, y சமன் 0 போட்டிங்கன்னா x சமன் RT. அது ஒன்று போடுங்க, y சமன் 0 போட்டால் x சமன் RT. அப்போ ஏ வரும் RT, 0. சரி, பி எடுப்போம். பி என்றா x 0, x 0 கொண்டு அதில் போட்டிங்கன்னா டி வர்க்கம் y சமன் RT. டி 0 இல்லைன்னு சொல்லி இருக்கணும், சொன்னவே இல்லை, 0 அட்ட பரமானம்னு சொன்னவே. அப்போ வெட்டலாம், வெட்டினா y சமன் R × T. இப்போ v வரப்போது சைவர்க்கமாக R × T. சரி, இப்போ பரப்பளவு இது ஓண்டு வைப்போம். OAB பரப்பளவு முக்கோணம் OAB அரை அடி, இது RT அல்லே, செங்குத்தியரம், இது R × T. இப்போ பாருங்க, டிஎன் டிஎம் வெட்டுப்பட்டால் 18 வருது. ஆக டீக்கு என்ன வருமானம் எடுத்தாலும் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு மாறாது. அதாவது பாருங்க, டீ கூடினா குறைஞ்சா பிள்ளைகள் இவர் சரிய 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 அடி கூடும், செங்குத்துயரம் குறையும், அல்லது கிட்ட வர அடி குறையும், செங்குத்துயரம் கூடும். அப்படி அடியும் செங்குத்துயரம் ஆளுக்கால் அனுசரித்து மாறி எங்களுக்கு எப்பவுமே பரப்பளவு 18ஆகவே இருக்கும். இதைத்தான் கேட்டிருக்கேன் பாருங்கோ. தீ மாறும்போது ஆள்கூட்டு அச்சுக்களினாலும் இத்தொடலினாலும் வரைப்பட்ட முக்கோண பிரதேசத்தின் பரப்பளவு ஒரு மாறிலி என்பதை வித்தறிக. பாருங்கோ, 18 வந்திருக்கு, இது டீல தங்காது தானே, இது மாறிலி. இது டீயில் தங்கி இராத மாறிலி. டீக்கு என்ன வருமானம் எடுத்தாலும் இது 18 தான். விளங்கிச்சோ? அடுத்தது எங்க நீங்கள் செய்யுங்க. 2012 வந்த பகுதி உண்டு. ஒரு வளை சி ஆனது சமன்பாடு இதனால் தரப்படுகின்றது. வளை சீர்க்கு புள்ளியில் வரையப்படும் தொடர்லியின் சமன்பாட்டை காண்க. முதல் அவ்வளோதையும் செய்வோம். தொடர்லியின் சமன்பாட்டை காண்க. எங்களுக்கு சரியான சுகம். தொடர்லியின் சமன்பாடு எப்படி? dy/dx வகையிடுங்க பாப். 4க்கு வகையிடு இல்லை, sin 4 rx 3x வர்க்கம் 1,2 dy/dx 1,2 x கொண்ட போட்டால் sin 1. ஆக தொடர்லின சமன்பாடு வரும் y sin 2 x sin 1. இங்கே வந்தால் x சக y, இதில் sin 2 sin 1 sin 1. இது தொடர்லியின் சமன்பாடு. இத்தொடலி y வர்க்கம் சமன் 4xற்கு புள்ளி 1, 2 வரையப்பட்ட தொடலிக்கு செங்குத்தென காட்டுக. இந்த தொடலி இருக்கட்டுக்கும் இன்னொரு வளை தந்திருக்கு. y வர்க்கம் சமன் 4x என்று இன்னொரு வளை இருக்கு. அந்த வளைக்கு 1, 2 வரையப்பட்ட தொடலிக்கு செங்குத்தென்று காட்டட்டான். சரிவா? y வர்க்கம் சமன் 4x 2y dy/dx சமன் 4. dy/dx சமன் 4 2 y. dy/dx 1,2 2 1. அதாவது பிள்ளைகள் y வர்க்கம் சமன் 4xக்கு 1,2 வளைகிற தொடலியின் படித்திறன் உண்டு. அப்ப அந்த தொடலியின் படித்திறன் உண்டு. இந்த செவ்வனின் இந்த தொடலின் படித்திறன் சயோ உண்டு. 2 பேரையும் பெருக்கிக்க சயோ உண்டு வருதோ இல்லையோ? 2 கோடு செங்குத்தண்டா என்னென்று காட்டணும்? 2 பேட்ட படித்திறனையும் பெருக்கினால் சயோ உண்டு வருது என்று காட்டணும். இவற்ற படித்திறன் சயோ உண்டு, அவற்ற படித்திறன் உண்டு, பெருக்கினால் சயோ உண்டு என்றால் என்ன அர்த்தம்? இவரும் அவரும் செங்குத்து என்று அர்த்தம். அதுதான் கேட்கணும். y வர்க்கம் சமன் 4xக்கு 1, 2 வரையப்பட்ட தொடலிக்கு செங்குத்து என்று காட்டலாம் இந்த தொடலி. அப்ப நாங்கள் எழுதுவோம் என்னண்டு
இவரை வைப்போம் நாங்கள் M2 என்று வைப்போம். இவரை நாங்கள் வைப்போம் M1 என்று. M1 தர M2 சய1 தர 1 சய1. எனவே இரு தொடலிகளும் செங்குத்தானவை, பெர்பெண்டிகுலர், செங்குத்தானவை. விளங்குதோ? சுவமேனா எப்ப சரி செங்குத்தண்டு காட்டுகன்னு கேட்டால் உடனே ஞாபகம் பெற வேண்டியது 2 பேட்ட படித்திறனையும் பெருக்கினால் உங்களுக்கு சாய 1 வேற 1 பண்றதை ஞாபகம் பெறும். அடுத்ததை பார். 2013 அதுவும் ஒரு பகுதியா, முழுக்கேளியில் ஒரு பகுதியா வந்திருக்கு. பகுதி பியில தரப்படும் வலை சி என கொள்வோம். இங்கு டீட்டா பிரமாணம், வலை சிக்கு டீட்டா பிரமாணம், வலை சிற்கு டீட்டா சமன் π/4 ஒத்த புள்ளியில் உள்ள செவ்வண்ணானது வலை சியை மறுபடியும் டீட்டா சமன் α ஒத்த புள்ளியில் சந்திக்கிறது. ஒன்றுண்டா செய்வோம் பார். முதல் செவ்வண்ணின் படித்திறன் எடுப்போம். எங்களுக்கு தெரியும் ஒரு கோடு தொடலியல்ல செவ்வன் திரும்ப என்னோட சந்திக்கிறனா என்ன செய்யறாங்க, படித்திறன் எடுத்து வைக்கிறாங்க, 2 புள்ளியை வச்சு கொண்டு திரும்ப படித்திறனை காண்றாங்க, சமப்படுத்தினாங்க. dx/d sin 2 sin θ, dy/d cos θ, dy/dx சமன் dy/d dθ/dx, dy/dθ cos θ. சாய cos θவின் கீழ் 2 sin θ அல்லது சாய அரை cot θன்னு எழுதி இருக்கலாம். இது யார்? தொடலின் படித்திறன். அப்ப θ சமன் π/4ல தொடலின் படித்திறன் எவ்வளவு? கொண்டே போடுங்க π/4 சாய 1/√2 cos θ sin θ வெட்டுப்படும் என்ன? அப்ப சாய அரை என்று வரும். சரி, அப்ப செவ்வண்ட படித்திறன் எவ்வளவு? இதில் சயவாள பெருக்கி தலகுலாகினா 2. தொடலின் படித்திறன் சாய அரை, செவ்வண்ட படித்திறன் 2. சரி, இனி இந்த செவ்வன் சமன்பாடு எடுக்க தேவையில்லை பாருங்க. சரி, இப்ப பாருங்க, இது தொடலி, இது செவ்வன். செவ்வன் இன்னொருத்த போய் வரைவை வெட்டுதான். சரி, இந்த புள்ளியில டீட்டா இருந்தது, இந்த புள்ளியில அல்பாவா. டீட்டா சமன் அல்பா ஆகிற இன்னொரு புள்ளியில போய் வெட்டுதான். இதுல டீட்டா சமன் π/4, இதெல்லாம் தெரியாது. இதுல டீட்டா சமன் அல்பா. சரி, இப்ப கேள்வி இவரை காண சொல்லி அவர் நாங்கள் பிரமாணத்தில் வச்சு விடலாம். என்னென்ன பிரமாணத்தில் வைக்கலாம் பாருங்க. நாங்கள் ஒன்றில் x0 y0 என்று வைக்கலாம். இல்லாட்டி அல்பாவை போட்டு அவரில் 2 cos α sin α வைக்கலாம். இந்த புள்ளி வரும் எப்படி என்றால் 2 cos α sin α இருக்க போகுது. அப்ப செவ்வனின் படித்திறன் ஏற்கனவே 2 கண்டு இருக்கிறோம். இப்போ இந்த 2 புள்ளியை வச்சோன்னு திரும்ப எழுத போகிறோம். இவற்ற ஆள் ஊர் அப்படி இருக்குன்னு சொல்லுவான். டீட்டா π/4 இல்லோ, π/4 போட்டால் 2 cos π/4, 2 cos π/4 sin π/4. இது 2 ஒன்றுங்கள் விட்டோன்னா √2. √2 வர்க்கமூலம் 2 சா 1 வர்க்கமூலம் 2 எழுதுங்க பாபம். sin α சாய இது 2 cos α சாய வர்க்கமூலம் 10. y1 சாய y2 கீழே x1 சாய x2. சுருக்கினா அல்பாவுக்கு விட வேற ஒன்றுமே. ஆனால் உங்களுக்கு தெரியும் வந்து அல்பா π/4க்கு சமன் இல்லை. ஏன் π/4க்கு சமன் இல்லை? சமனாக இருந்தால் அதே புள்ளி வந்துடும்.
அப்போ பை பை ஒருக்கு சமன் இல்லைன்னு போட்டால் தான் வேற புள்ளி என்ற அர்த்தம். சுருக்குங்க. பெருக்கினால் 4 cos alpha sin 2√2 sin alpha sin ரைட். இவரை சுருக்குவோம் புள்ளிகள் பாருங்க. 4 cos alpha sin alpha sin 2√2 1/√2 0. விடிய பார்க்கணும். விடியில் என்ன இருக்குன்னு பாருங்க. சயவால பெருக்கி கிடக்குன்னா 2 sin alpha தான் இருக்கு முன்னுக்கு. சரி, 2ஆல் பெருக்கி சய 2ஆல் பெருக்குங்க எல்லாரையும். சய 2ஆல் பெருக்கினால் இவர் ஒருவர் சய 2ஆல் பெருக்கினால் 2 sin alpha சய 8 cos alpha 4 வர்க்கமூலம் 2 சய வர்க்கமூலம் 2 2 sin alpha இதுதான் கேட்கப்பட்ட விடை. பார்த்தீங்களோ? அப்போ இது திரும்ப திரும்ப 4-5 கேள்வி செய்து விட முடியல. 2 இடத்த தொடலி கீறுறது இல்லை செவன் கீறுறது. அந்த செவன் வளைய இன்னொடத்தை போய் மீட் பண்ணுதான், இன்னொடத்தை சந்திக்குது. சந்திக்கக்குள்ள அந்த சந்திக்கிற புள்ளி என்ன, அல்லது அந்த சந்திக்கிற புள்ளி சம்பந்தமான ஏதாவது ஒரு படியாக கேட்குறது. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளை. அடுத்தது 2014 வந்த ஒரு பகுதி. எக்ஸ் சமன் இது y சமன் இதனால் தரப்படும் வளைய சி என கொள்வோம். இங்கு டி ஒரு மெய்ப்பெருமானம் dy by dx ஐ t இன் சார்பில் கண்டு t சமன் லென் 10 ஒத்து c மீது உள்ள புள்ளியில் தொடர்லி கோட்டின் சமன்பாடு என காட்டு. dy by dx ஐ t இன் சார்பில் கண்டு அதை செய்வோம். முதல்ல dx by dt et சாய e சாய t. பிள்ளைகள் வகையிட்ட வடிவா படிச்சு கொண்டு இங்க வாங்கோ. வகையிட்ட படிக்காமல் வகையிட்டும் பிரியாணம் படிக்க இயலாது. et சக e சாய t. ஆக dy by dx சமன் dy by dt dt by dx dy by dt et சக e சாய t கீழே et சாய e சாய t. t சமன் லென் 10 ஒத்து c மீது உள்ள புள்ளியில் தொடலியின் சமன்பாடு. அப்ப இதுல டீக்கு என்ன போறோம், லென் 10 கொண்டே போறோம். t சமன் லென் 10 என்ன உங்களுக்கு விளங்கணும். e to the power t க்கு 2 போடலாம். அடி தானே e இந்த வேல்யூ t க்கு 2 போடலாம். இங்கே போடுவோம். dy by dx t சமன் லென் 10 என்றால் e இந்த t க்கு 2 சாய t என்ற அரை 1 2 என்ன 2 சாய அரை 4 1 5 4 1 3. அப்போ தொடர்லி இந்த படித்திறன் கண்டாச்சு. என்ன சமன்பாடு தானே. அப்போ இதில் எக்ஸ் ஒய்யும் கண்டுவிடுவோம். எக்ஸ் வரும் 2 சக 1 2 5 2. y வரும் 3 2. தொடலின் சமன்பாடு y சாய y நோட் m x சாய x நோட் 6 பெருக்குங்க 6y சாய 9 10x சாய 25. அப்போ இதை சுருக்கினால் 10x சாய 6y சாய 9 சக 9 சாய 16 5x சாய 3y சாய 8 0. இப்படியே பாருங்க 5x சாய 3y சாய 8 சமன் 0 என காட்டு. சரிதானே. ஆக சரியான சுகமான கேள்வி. இந்த வேல்யூ அது கண்டாலும் பயப்படக்கூடாது. டி சமன் லென் 10 தந்தவ. அப்போ ஈ அடியை எடுத்து விட்டால் ஈண்ட டி தான் 2. அதை கொண்டு வந்து போட்டால் சும்மா டக்குன்னு விட வரும். விட வந்து குதிக்கும். 2015 ஒரு மெய்ப்பெருமானம் தீட்டாவின் சார்பில் XY தளத்தில் உள்ள ஒரு வளைய C ஆனது
x சமன் 2 cos 2 தீட்டா y சமன் 4 sin தீட்டா என்ற சமன்பாடுகளால் தரப்படுகின்றது. பிரதி dy by dx ஐ தீட்டாவின் சார்பில் கண்டு அவ்வளவுதான் காணோம். முதல்ல dx by d தீட்டா dx by d தீட்டா வரும் sin 2 sin 2 தீட்டா dy by d தீட்டா 4 cos தீட்டா dy by dx dy by d theta by dx dy by d theta 4 cos theta இவருக்கு கீழே போவார் sin 2 sin 2 theta பாருங்க 4 cos theta வச்சுக்கொண்டு sin 2 theta உடைச்சு விடுவோம் போனோம்டா sin 2 இருக்குது sin 2 thetaவை அரை கோணத்தில் உடைச்சால் 2 sin theta cos theta cos theta வெட்டப்பட்டால் 4 4 வெட்டப்பட்டால் sin 1 இன் கீழ் sin theta அல்லது sin cosec theta என்று வாரர் dy by dx theta சமன் pi by 4 ஆக உள்ள புள்ளியில் வளை cக்கு வரையப்பட்ட செவ்வனின் சமன்பாடு. இப்போ theta சமன் pi by 4 ஆகக்குள்ள dy by dx வரும் sin 1 இன் கீழ் sin pi by 4 sin root theta சமன் pi by 4ல x ஐயும் y ஐயும் எடுத்து விடுங்க. x எவ்வளவு 2 சக cos 2 theta 2 சக cos 2 theta 2 சக cos 2 theta அண்டா pi by 2 cos pi by 2 பூஜ்ஜியம் 2 தான். y என்ன 4 sin theta 4 sin pi by 2 pi by 2 கொண்டுங்கள் root 2 போடக்கல 2 root 2 வரும். செவ்வனின் படித்திறன் என்ன? செவ்வனின் படித்திறன் dy by dx வந்து sin root 2 அப்ப அதை சயவாக்கி தலகுகளாக்கினால் 1 இன் கீழ் root 2 ஆக y sin y நோட் சமன் m x sin x நோட். விடிய பார்த்து வச்சிருக்கோம் இனி விடிய என்ன இருக்குன்னு பாருங்க. x எழுவாங்க x sin root 2y என்று வருது. root 2 ஆல பெருக்குங்க root 2y sin 4 x sin 2 அங்கால ஒண்ணுங்க x sin சக 2 சமன் 0 x sin root 2y சக 2 சமன் 0 முடிய பாருங்க. சரிதானே? இப்போ theta சமன் pi by 4ல x காண்றது y காண்றது படித்திறனை காண்றது சமன்பாட்டை எழுதுறது y நோட் சமன் m தர x sin x நோட். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது 2017 ஒரு வளை C ஆனது சைவருக்கும் pi by 2க்கும் தீட்டாவிற்கு x சமன் 3 cos theta cos canon theta sin theta பிரமாணமாக தரப்படுகின்றது. dy by dx சமன் இது என காட்டுக. இது வகையீடு, வகையீட்டின் பிரயோகம் இல்லை, இது வகையீடு, இதுதான் பிரயோகம். தொடலிக்கோட்டின் படித்திறன் சய1 இருக்குமாறு வளை மீது உள்ள புள்ளி பியின் ஆளுகளை காண்க. ஒரு வகையிடம் சரி வகையிட செய்வோம். dx by d theta dx by d theta dx by d theta 3 cos theta sin 3 sin theta sin 3 cos canon theta sin 3 cos verkan theta சகவாகும் sin theta 3 sin theta பொது எடுத்தால் சயவையும் பொது எடுத்தால் 1 சய cos verkan theta sin 3 இது sin verkan theta sin canon theta dy by d theta எங்க 3 sin theta நான் 3 cos theta ஆண்டு வரும் என்ன 3 cos theta sin 3 sin verkan theta cos theta 3 cos theta பொது எடுத்தால் 1 sin verkan theta பாருங்க
3 coscanon theta ஆண்டு வரும். dy by dx dy by d theta தர d theta by dx dy by d theta 3 coscanon theta d theta by dx மூண்ட வட்டினால் சய cotcanum theta. இதுதான் கேட்டவன். dy by dx சமன் சய cotcanum theta காட்டியாச்சு. இனி கேட்கினம் இனித்தான் பிரயோகம் தொடலி கோட்டின் படித்திறன் சய ஒன்றாக இருக்குமாறு புள்ளி பியின் ஆளுரை காண்க. அப்ப தொடலின் படித்திறன் சய ஒன்றென்றால் dy by dx சய ஒன்று சய cotcanum theta சய ஒன்று cotcanum theta ஒன்று tangenum theta ஒன்று tan theta ஒன்று வீச்சு தந்திருக்கிறேன் சைவருக்கும் பை பை 2க்கும் இடையில உண்டு பாருங்க. சைவருக்கும் பை பை 2க்கும் இடையில கூர்ங்கோணம் உண்டு. ஆக டீட்டாக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விட பை பை 4 தான். டீட்டாக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விட பை பை 4 தான். அந்த அளவுல விடையலாது. ஏன்னா புள்ளியின் ஆள் உருவு கேட்டவ. புள்ளி எப்படி தந்திருந்தவ? x சமன் cos theta சய coscanum theta ആണ്. 3 cos theta സയ coscanum theta. 3 cos pi by 4 സയ coscanum pi by 4. pi by 4 னா 1 in கீழ் root 2. 3 in கீழ் root 2. இத பாருங்க 1 in கீழ் root 2 ண்ட கனம் என்றால் 1 in கீழ் 2 root 2. 2 root 2 பொது எடுத்தால் 5 6 சய 1 5. அதே மாதிரி y வரும் 3 sin canum theta இல்ல 3 sin theta saya sin canum theta 3 sin theta saya sin canum theta 3 sin pi by 2 pi by 4 sin canum pi by 4 3 in கீழ் root 2 ஆக புள்ளி P ന്റെ ആളൂർ വരുது പുള്ളികൾ പുള്ളി P ന്റെ ആളൂർ വരുது 5 in கீழ் 2 root 2 5 in கீழ் 2 root 2 விளங்குதோ? அப்ப படித்திறனை தந்துட்டு அந்த புள்ளியை கேட்டவ. அப்ப dy by dx படித்திறனுக்கு சமப்படுத்துறது, ஸ்ரீ கொண்டு போய் பரமானத்தை காண்றது, பரமானத்தை கண்டதுக்கு பிறகு விடையலாது x by ஆளூரை கண்டு இதுதான் புள்ளி என்றதை காட்ட வேணும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க, இரண்டாம் கால்வட்டத்தில் x சமன் இது y சமன் இது எனும் பரமாண சமன்பாடுகள் ஒரு வளையை சீதரப்படுகின்றது. dy by dx சமன் cos t sin t என காட்டுக. ஒரு கஷ்டமும் இல்லை. அது வகையீடு. அதுக்கு பிறகுதான் பிரயோகம் வருது. dx by dt லென்னுக்கு முதல் 1 in கீழ் என்று போடுவியல், டேனுக்கு செக் வர்க்கம் என்று போடுவியல், உள்ளுக்கு இருக்க t by 2க்கு அரை என்று போடுவியல். பாருங்கோ, ரெண்டு எழுதுற நீங்க செக் வர்க்கத்தில் ஒரு கொஸ் வர்க்கம் கீழே வரும், ஒரு கொஸ்ஸை வெட்டிடும். இந்த டேன்ல இருக்க கொஸ்ஸை வெட்டிடும். அப்போ டேன்ல இருக்க சைன் எழுதுவோம். இதில் ஒரு கொஸ் வெட்டியாச்சு, இன்னொரு கொஸ் மிச்சம். இது என்ன? இது sin t. நல்ல விஷயம். இனி dy by dt பார்த்தால் dy by dt அது சுவம் cos t தானே. ஆக dy by dx சமன் dy by dt தர dt by dx. dy by dt cos t, dt by dx இவற்றை தலகுகள் sin t. cos t sin t. சரி, இது முடிஞ்சுது. வகையீடு முடிஞ்சுது. t சமன் 2 பை பை கீழ் 3 ஒத்த புள்ளியில் வளை சீர்க்கு வரையப்பட்டுள்ள தொடலி கோட்டின் படித்திறன் இது என இத்தறிக. அதாவது அவரில் கொண்டு 2 பை கீழ் 3 போட்டா சரி என்ன? அப்ப dy by dx t சமன் 2 பை கீழ் 3 cos sin
உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் கால் வட்டத்தில் காஸுக்கு சய. அப்போ இது காஸ் π/3 என்ன அரை சயோவோட வரும். சைன் வந்து சக ரெண்டாம் கால் வட்டத்தில் √3/2 சய 3 வர்க்கமூலம் 3/4. எனவே t = 2π/3 தொடலியின் படித்திறன் சய வர்க்கமூலம் 3/4. பாருங்க அப்படியே தொடலி கோட்டின் படித்திறன் சய வர்க்கமூலம் 3/4 என்பதை உய்த்தறிக. ஏற்கனவே வகையில் எடுத்து வச்சு நாங்கள் பிரதியிட்டா விட. அடுத்தது சி ஆனது x = at வர்க்கம் y = 2at ஆகியவற்றினால் பரமான முறையாக தரப்படும் பரவளைவென கொள்வோம். இங்கு a = 0 a சமநிலை 0 இல்லையா? a சமநிலை 0 பரவளவு c-ற்கு புள்ளி at வர்க்கம் 2at உள்ள செவ்வன் கோட்டின் சமன்பாடு தரப்படுது என காட்டுக. செவ்வன் கோடு வகையிடுங்கோ. dx/dt 2at dy/dt 2a dy/dx dy/dt தர dt/dx dy/dt 2at இல்ல 2a dt/dx 1/2at 1/t. இதார் இது வந்து தொடலியின் படித்திறன். தொடலி படித்திறன் 1/t. ஆக செவ்வண்ட படித்திறன் எவ்வளவு? சய t. அப்ப செவ்வண்ட சமன்பாடு வரும் y சய 2at சமன் m தர x சய at வர்க்கம். இங்க நாங்க பாப்போம் y சக tx சமன் இவர் அங்க 2at சக at கனம். இதான் கேட்டவன். பரவளவு C மீது உள்ள புள்ளி P 4a இல் உள்ள செவ்வன் கோடு 4a போட்டா சரி பண்ணி பாருங்க. 4a 4a இதுல 2a போட்டா இது 4a 4a சரி. T 2 போட்டா சரி என்ன? செவ்வன் கோடு இப்பரவளவை மறுபடியும் புள்ளி Q-வில் சந்திக்கின்றது. T = சய 3 என காட்டு. அப்ப பாருங்க புள்ளி P எடுத்தமென்றால் P 4a 4a அப்ப at வர்க்கம் x ஆல் ஒரு at வர்க்கம் 4a சமன். t வர்க்கம் சமன் 4 t சமன் சக அல்லது சய 2. y ஆல் ஊற பாத்தீங்கன்னா 2at சமன் 4. அப்ப t சமன் 2. ஆக t சமன் சக 2 தான் பொருத்தம். t சமன் சய 2 பொருந்தாது. பாருங்க இவருக்கு பொருந்தே இல்லை. t சமன் சக 2 தான் பொருத்தம். ரைட். இனி t சமன் 2 கொண்டே போட்டால் p இல் செவ்வன். ஏற்கனவே செவ்வண்ட சமன்பாடு எடுத்து வச்சிருக்கோம். அதில் 2 போடுவோம். y சக 2x சமன் 4a சக 8a y சக 2x சமன் 12a. சரி, இந்த செவ்வன் என்ன செய்தாமண்டா பிள்ளைகள்? என்ன சொல்லி பாருங்க. செவ்வன் இப்பரவளவை மறுபடியும் புள்ளி Q-வில் சந்திக்கிறது. at வர்க்கம் 2at. இது எங்கட மற்ற விளையாட்டை நான் இப்ப சமன்பாடு தேவையில்லை எனக்கு. பாருங்க, நான் இதில் ஒரு தொடலி செவ்வன். அப்ப இதுதான் எங்கட 4a புள்ளி. சரி, இவர் இன்னொரு போய் சந்திக்கிறாராம் at வர்க்கம் 2at. அப்ப இதுல என்ன செய்வீங்க? இந்த துண்டு தேவையில்லை பிள்ளைகள். என்ன செய்வீங்க சொல்லுங்க. இதுல என்ன செய்வீர்கள் என்றால் படித்திறன் செவ்வண்ட படித்திறன் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். எவ்வளவு செவ்வண்ட படித்திறன் பாருங்க. செவ்வண்ட படித்திறன் சய t என்றால் சய 2 எழுதலாம்.
2at சய 4a at வர்க்கம் சய 4a. இப்போ a எல்லாத்தையும் மட்டும் போட்டு குறுக்கே வரைக்கினால் சய 2t வர்க்கம் சக 8 2t சய 4. இங்கே அடுங்குவோம் t வர்க்கம் இதில் 2t இருந்தது, அப்போ சய t சக t 4 2 6 t சய 3 t 2 t சக 3 t சய 2 0. t சமனில்லை 2 ஏன் சொல்லுங்க அவன் t சமனில்லை 2 t சமன் 2 ஆயினால் மட்டிய புள்ளி முதல் புள்ளி வந்துடும் பாருங்க. t சமன் 2 ல யார் t சமன் 2 யாருக்கு எடுத்தனால் t சமன் 2 என்றால் p ஏனென்றால் t சமன் 2 p. அப்ப இந்த புள்ளியில் இதான p எங்கட, அப்ப இந்த புள்ளியில t சமன் 2 ஆக இயலாது. எனவே t சக 3 சமன் 0 t சமன் சய 3. புரியுதா? அப்ப கவனமா செய்யணும். tக்கு 2 விட வருது, ஆனா ஒரு விட இந்த புள்ளி p ஐயே குறிக்குது. என்னன்னு தெரியும் பாருங்க, நான் p ல t எடுத்துட்டு வந்தேன், p ல tக்கு 2 எடுத்து வச்சிருக்கேன். அப்ப t சுருக்கி கொண்டு போய்க்கல tக்கு 2 வந்து என்றால் அது வரையலாது. சரிதான், அது இந்த புள்ளியா போயிடும். சரியோ? ஆக tக்கு விட சய 3. இதுதான் கேட்டேன். அடுத்தது ஒரு வளை c தரப்பட்டுள்ளது. dy by dx சமன் இது என காட்டுக. dy by dx dx by d theta என்னண்டு 6 sin theta by 2 cos theta by 2 தராரு. அது 3 ன் கீழ் 2 sin theta ஆண்டு வரும். இருக்கட்டும். dy by d theta 3 sin வர்க்கம் theta cos theta 3 sin வர்க்கம் theta cos theta இருக்கட்டும். dy by dx dy by d theta d theta by dx dy by d theta எவ்வளவு 3 sin வர்க்கம் theta cos theta d theta by dx எவ்வளவு 2 ன் கீழ் 3 sin theta. அப்போ 3 sin theta வெட்டினால் 2 sin theta cos theta மிச்சம், அது sin 2 thetaவாக இருக்கும். sin 2 theta அது வகையீடு, அதில் ஒரு ஒன்றும் இல்லை. c மீது உள்ள புள்ளி p யில் இருக்கும் தொடலியின் படித்திறன் இதேனின் பரமானத்தின் பரமானத்தை காண்பான். உங்களுக்கு dy by dx வர்க்கமூலம் 3 ன் கீழ் 2. அதாவது sin 2 theta வர்க்கமூலம் 3 ன் கீழ் 2 sin 2 theta sin pi by 3. ஏனடா புள்ளி எல்லாவே தந்திரிக்கணும். ஏனண்டா பாருங்க, theta வந்து சைவருக்கும் pi by 4க்கும் இடையிலையா, ஆக 2 theta சைவருக்கும் pi by 2க்கும் இடையில். அதனால தான் நான் pi by 3 எழுதினேன். அவன் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் என்ன கூர்ங்கோணம். ஆக 2 theta சமன் pi by 3. இல்லை வேற ஒரு thetaவும் வரையலாது. theta சமன் pi by 6. இதுதான் கேட்டவை. அதாவது படித்திறன் இதுவாக இருக்குமா இருந்தால் பரமானன் தீட்டாவை காண சொன்னவை தீட்டா pi by 6. சரியான சுகமான கேள்விகள். நாங்கள் செய்த கேள்விகளோட பார்க்கக்குள்ள அது சுகமான கேள்வி. அப்போ இப்போ பாருங்க, நாங்கள் தொடலி செவ்வன் சம்பந்தமான வகையீட்டின் பிரயோகம் முழுக்க பார்த்துட்டோம். நான் சொன்னால் வகையீட்டின் பிரயோகத்தை 3ஆ பிரித்து வச்சிருக்கிறோம். ஒன்று தொடலி செவ்வன் சம்பந்தமானது, அடுத்தது வளைகளை வரைகிறது, அடுத்தது கனவளவு பரப்பளவு சம்பந்தமான கேள்வி. அப்போ நாங்கள் 2ஆவதுக்குள்ள போக போகிறோம். வளைகளை வரைகிறது, வளைகளை ஆராய்கிறது சம்பந்தமாக வகையீட்டின் பிரயோகத்தை பார்க்க போகிறோம் 2ஆவதுல.